நம்ம பாரம்பரிய உணவை சாப்பிட்றதா நெடுநாள் வாழ்றதுக்கு, இல்லை கண்ட கண்ட உணவையும் சாப்பிட்றதா? எதையா சாப்பிட்றது? தொடர்ந்து ஏதோ ஒரு நாளைக்கு ருசிக்கு சாப்பிடலாம், ஆனால் தொடர்ந்து சாப்பிட்றதுன்றது எப்படி என்பதை பற்றி பேசுறதுக்கு 6 அறிஞர்கள் வந்திருக்காங்க. பாரம்பரிய உணவு தான் நம்ம ஊருக்கு நல்லது, நம்ம ஊருக்கு பாரம்பரிய உணவு தான் நல்லது. பேசுறதுக்கு பேராசிரியர் ராஜாராம். நல்லா கைதட்டலாம்ங்க. அப்படித்தான். ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய ஆடியன்ஸ் மத்தியில் பேசினவங்க. நான் ஒரு 10 பேர் இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். கேட்க இருந்த ஆள் இருந்தால் போதும். அவங்கெல்லாம் இந்த 6 பேரும் பெரிய ஆடியன்ஸ் மத்தியில் 10,000 பேர் 5,000 பேர் கூட்டத்தில் அவர் கூட்ட முடியின உடனே என்ன செஞ்சுறாங்க, இதுக்கு போதும் 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 அப்படின்னு போயிட்டாங்கன்னா நமக்குங்க செய்தி 4 கிடைக்கணும். இவ்வளோ நேரம் செலவழிச்சிருக்கோம்ல, செலவழிச்சதுக்கு 2 செய்தி கிடைக்க வேண்டாம், அதை பார்க்கணும்ல. அதனால் ஊட ஊட இந்த மாட்டை கறக்கும்போது தண்ணி அடித்து தடவி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த கதையில் நீங்கள் தட்டுற கை தட்டு இருக்கு பார்த்தீங்களா, மாட்டை கறக்கிறதுக்கு தண்ணி அடித்து தட்டி கொடுக்குறது. அவ்வளோதான் அவ்வளோதான். பேராசிரியர் ராஜாராம் அருமையாக பேசுவார். சரித்திர வீரர்களை பற்றி பேசணும்னா அவற்றை கேட்கணும். அற்புதமான பேச்சாளர். அவரோட சேர்ந்து பேசுறதுக்கு அந்த பக்கத்திற்காக பாருங்க கரிசல்காரி யாரு, கவிதா ஜவஹர். நல்ல பேச்சாளர், அருமையாக பேசுவாங்க, உலகம் முழுக்க சுற்றுறாங்க. அந்த கடைசிலுக்காக பாருங்க தூத்துக்குடிக்காரி, இந்த மண்ணை சேர்ந்தவங்க. எங்களுக்கு ஒரு நாள் கூட மக்ரோன் வாங்கி தந்தது இல்லைங்க. அந்த வருத்தத்தை நம்ம இந்த மேடையில் தானுங்க நாங்கள் சொல்லணும். நாங்கள் ஊட கூட பேசுவோம் அப்படி மக்ரோன் மக்ரோன்னு. ஒரு தடவையாவது இங்கேருந்து வரும்போது ஆனால் என்ன சொல்லிடுறாங்க, ஐயா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது கடையை அடைச்சிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடை அடைச்சிருவீங்களா? அப்போ போய் தான் சொல்லியிருக்குங்க. அவ்வளோ சிக்கனமாக பிழைக்கிறாங்களா அவங்க. நல்லா பேசுவாங்க, அருமையாக பேசுவாங்க. அவங்க ரேவதி சுப்பலட்சுமின்னு மதுரை செந்தமிழ் கல்லூரியில் துணை முதல்வராக இருக்காங்க. இந்த 3 பேரும் பாரம்பரிய உணவு தான். எத்தனை நாளைக்கு அந்த கஞ்சை குடிக்கிறது, எத்தனை நாளைக்கு சோத்தை திங்கிறது? அது நம்ம வீட்டில் ஆக்கிற சோத்தா? ஐயோ ஏமா அப்படி பிடிச்சு போச்சு அப்படின்னா, பிடிச்சு போச்சு. உங்களை பிடிச்சிச்சுல, அது மாதிரி அதுக்கு சட்டியை பிடிச்சிக்கிடுச்சு. எனக்கு உங்களை பிடிச்சிக்கிடுச்சு, சோத்துக்கு சட்டியை பிடிச்சிக்கிடுச்சு. அப்படின்னா சட்டியை பிடிச்சிருச்சுன்னா அதை சாப்பிட முடியுமா? கீழே பூரா பார்த்தீங்கன்னா அது போல நிறமாக மாறி போயிருக்கும். ஒரு நாளைக்கு பிடிச்சிருது, ஒரு நாளைக்கு குழஞ்சி போச்சு. தாயி இது என்ன இப்படி குழஞ்சி போயிருக்குன்னா அதுதான் உடம்புக்கு நல்லது. அப்புறம் வாயில் போட்டு மென்று தானே சாப்பிட போகிறீங்க, அது முன்னாடியே எல்லாம் குழஞ்சிருச்சு. சாப்பிடுங்க, அதெல்லாம் சேர்த்து தான் பார்த்துச்சோம். டாக்டர் சொல்கிறார் சாப்பிடுங்க. இதே தலையை சாப்பிட்றது. இந்த பக்கத்தில் இருக்காரு பாருங்க எங்கள் புலவர் மா ராமலிங்கம். அவர் என்ன சாதாரண ஆள் இல்லை, பெரிய பரிசுகள்லாம் வாங்கினாரு. நல்லாசிரியர் வருது மத்திய மாநில சர்க்காரும் கொடுத்துருக்கு, மத்திய சர்க்கார் நடுவண் அரசும் கொடுத்துருக்கு. பெரிய பேச்சாளர். அவர்கிட்ட படித்த பயங்கள்லாம் அவரை கண்டாலே இழுத்து வச்சு எங்களை கண்டு ஓடுற மாதிரி தான், இழுத்து வச்சு அறுப்பார் அருமையான பேச்சாளர். அடுத்து இருக்கிறது கருணாநிதி. பேரை கேட்டுக்கங்க. ஆமாம், நாகர்கோயில்காரரு, ரொம்ப தெளிவாக பேசுவார், நல்ல தமிழ். அந்த கடைசியில் இருக்காரு பாருங்க
அவர் ராஜகுமார், அவரும் நாகர்கோவில் ரொம்ப தெளிவாக பேசுவாங்க, புரட்சிகரமாக பேசுவாங்க. இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்க, பல வகை உணவு தான் ஐயா, பல விகித உணவு அதுதான் ஏன் சாப்பிடணும், சும்மா என்னத்தையா போட்டுக்கிட்டு. உலகத்தை ஆதரிப்போம் ஐயா, யாதும் உணவே யாவரும் சாப்பாடே, யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு மட்டும் சொல்கிறீங்க. எல்லா இடமும் ஊர், எல்லா உணவும் எல்லா நாடும் எங்கள் நாடுன்னு மாதிரி எல்லா உணவும் எங்கள் உணவே சாப்பிடியா அப்படின்னு இவங்க நிற்கிறாங்க. என்னதான் விஷயம் கொஞ்சம் கேட்கலாம்ல. அதனால் ஒரு 8, 8:30க்குள்ளே முடிச்சு 8:15, 8:30க்குள்ளே முடிச்சிடலாம். போதுமா? நீங்கள் இருந்தா அது வேற இருக்குல்ல. ஏன்னா ஆமாம், இது அவ்வளோ நேரம் பேசுவாங்களா, ஆத்தடி ஊருக்கு போகணுமையா அப்படின்னு கூடாது. நீங்கள் கேட்குற மாதிரி இருந்துச்சு சொன்னால் கொஞ்சம் பேசலாம் என்று சொல்லி இப்போ நம்முடைய நாம் நலமுடன் வாழ பெரிதும் தேவை, அதுதானா? நலமாக வாழ்வதற்கு பெரிதும் தேவை பாரம்பரிய உணவே. பாரம்பரிய உணவே என்று பேச வருகிறார் நம்முடைய பேராசிரியர் ராஜாராம் அவர்கள். நீங்கள் பேசி முடிச்சு கிளம்பிடுங்க, நீங்கள் பேசி முடிச்சுட்டு போகலாம், உங்கள் நேரத்தை பார்த்துக்கோங்க. எங்கள் வணக்கத்துக்குரிய நடுவர் பெருந்தகை ஐயா தமிழறிஞர் அவர்களே, பட்டிமன்ற சகோதர சகோதரிகளே, உணவு திருவிழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அலுவலர் பெருமக்களே, என் முன்னே அமர்ந்திருக்கின்ற தூத்துக்குடியின் முத்துக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். பெருமைக்குரியவர்களே, மனிதன் மண்ணை சார்ந்து வாழ்பவன். மனிதன் மட்டுமல்ல, மண்ணிற்கு என்று ஒரு இயல்பு உண்டு. அந்த மண்ணை பொறுத்துதான் மனித வாழ்க்கை இருக்கும். நீங்கள் ஒருவரை பார்த்த உடனேயே இந்தியாவிற்குள்ளே இருந்தாலும் கூட இவர் இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்பதை ஓரளவு சொல்லிவிடலாம். அந்த உருவ தோற்றம். ஒவ்வொரு மண்ணிற்கு என்று மரங்கள் உண்டு. ஐரோப்பாவில் வளர்கிற மரத்தை கொண்டு நாம் தூத்துக்குடியில் வைத்தால் நிச்சயமாக வராது. அது அந்த மண்ணை சார்ந்தது. அதே போன்றுதான் மனித உணவு என்பதும் அந்த மண்ணை பொறுத்து அமைந்தால் அது ஆரோக்கியமாக இருக்கும். உணவினுடைய முதல் நோக்கம் என்ன தெரியுமா? நமக்கு தேவையான ஊட்டத்தை தருவது. ஆனால் இப்போது நாம் ஊட்டத்தை மறந்து நாவின் சுவைக்கு அடிமையாகிவிட்டோம். நம்ம தமிழனுடைய உணவு சாதாரணமானது அல்ல. இப்ப காலை உணவு என்று எடுத்து பார்த்தா நீங்க நினைத்து பாருங்க, பெரும்பாலான உணவுகள் ஆவியில் வெந்து வருவதாக இருக்கும். குறிப்பாக இட்லி. இன்று உலகமே இட்லியை நோக்கி வருகிறது. அதற்கு எப்படி இவங்க துணை உணவு அமைத்தார்கள் பார்த்தீர்களா? இட்லியில கார்போஹைட்ரேட் அதிகமாக இருந்தா இப்போது புரோட்டீனுக்காக பருப்பு சேர்ந்த சாம்பார் இருக்கும். அதே போல தேங்காயை சேர்த்து சட்னி இருக்கும். பொரிகடலையே அதுல சேர்த்துருவாங்க. அப்போ புரோட்டீன் உங்களுக்கு இன்னொரு பக்கத்தில் கிடைக்கிறது, தேவையான விட்டமின்கள் கிடைக்கின்றன. இந்த உணவு என்பது சொல்லிக் கொடுக்காமலேயே சமச்சீர் உணவாக இருந்தது. ஆனா இன்றைக்கு உள்ள உணவு எப்படி இருக்கிறது? சாப்பிடக்கூடிய அந்த பிட்சாவும் பர்கரும் இந்த மண்ணுக்கு தேவையா? அது மட்டுமல்ல, மாலை நேர உணவாக நம்மிடையே பல வகை உணவுகள் இருந்தன. முன்னால் எல்லாம் பெரும்பாலும் பெரியவர்கள் இந்த கஞ்சி என்று குடித்தார்கள். உளுந்தங்கஞ்சி என்று சொல்வார்கள். உளுந்தங்கஞ்சி, ஆம், அது மிக ஆரோக்கியமான ஒரு உணவு.
ஆனா இன்றைக்கு மூளை முடுக்கெல்லாம் டக 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 டக்கன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கிறதுன்னா எங்கு பார்த்தாலும் புரோட்டாவும் கொத்து புரோட்டாவுமாக மாறி போச்சு. பெரும்பாலும் வேலை முடிந்து போகிறவர்கள் நீங்க சொல்லுகிற மாதிரி கையில ஒரு புரோட்டா பார்சலோட தான் வீட்டுக்கு போறாங்க. நீங்கள் மன்னிக்கணும், யாராவது புரோட்டா கடை வச்சிருந்தா நீங்க புரோட்டாவை கொண்டு போகல, மெல்ல கொல்லுகின்ற யமனை வீட்டுக்குள் கொண்டு போகிறீர்கள் என்பதை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கோதுமையை அப்படியே அதை நன்றாக சாப்பிட்டா சரி, ஆனா இது மைதாவினால் உருவாவது. அதுல எத்தனை வகை எண்ணெய் இருக்கு, அது தேவையா நமக்கு? இன்றைக்கு இதனால் உள்ள நிலை என்ன தெரியுமா? முன்னால மருத்துவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போது என்ன நிலை வந்துவிட்டது? நமது பாரம்பரிய உணவிலிருந்து நாம் மீறி போனதனுடைய காரணமாக மருத்துவமனைகள் பெருகி இருக்கின்றன. இந்த டயபெட்டிஸ் இருக்கு பாருங்க, 60 வயதுக்கு பிறகு வந்தா பாதிப்பு அதிகமாக இருக்காது. சக்கரை நோய், நீரிழிவு நோய். ஆனால் அதுவே சின்ன வயதில் வந்தால் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். இங்க இருக்கிற மருத்துவர்கள்ட்ட கேட்டு பாருங்க. இப்போது 20 வயதுக்கு உட்பட்டவர்களிடையே வருகிற அந்த இனிப்பு நோய் 3 மடங்கு 300% அதிகமாகி இருக்கிறது. பிறவியிலே வந்துருது, பிறவியிலே வருது. காரணம் என்ன? இன்றைக்கு உண்ணுகின்ற உணவுகள். குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவு கொடுங்க. முன்னால இட்லி கொடுத்தாங்க, தோசை கொடுத்தாங்க, ஆப்பம். அந்த ஆப்பம்னு சொன்னா நீங்க மலையாள பக்கம் வந்தா கடலைக்கறியும்பாங்க. கொண்டக்கடலையை வைத்து சேர்த்து கொடுப்பாங்க. ஆப்பம் இருந்தது, இடியாப்பம் இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் என்ன ஆயிற்று? ஐயா, ஒரு வேதனையான செய்தி என்ன தெரியுமா? ஐஸ்கிரீம பொரித்து கொடுக்கறாங்க ஐயா, சூடு பண்ணி கொடுக்கறாங்க ஐஸ்கிரீம். ஆமாம், சாப்பிட்டோமே அதை. ஐயா நீங்க சாப்பிட எனக்கு தெரியாம போச்சு. இல்ல, நம்ம எந்த அளவுக்கு மோசமா போயிட்டோம்னு பாருங்க. இப்ப இங்க இருக்கிற மருத்துவர்கள் ஐயாட்ட கேட்டா அவங்க நல்லா சொல்லுவாங்க. முன்னால எல்லாம் மதுரை, திருச்சி, சென்னை இது போன்ற பெரிய நகரங்கள்ல மட்டும்தான் செயற்கை கருவூட்டல் மருத்துவமனைகள் இருந்தன. சரிதானே ஐயா? இன்றைக்கு நீங்க பாருங்க, அது உடங்குடியா இருக்கட்டும், திசையவிளையா இருக்கட்டும், அங்கே எல்லாம் கூட இன்றைக்கு செயற்கை கருவூட்டல் மருத்துவமனைகள் வந்திருக்கின்றன என்றால் என்ன பொருள் தெரியுமா? வேதனையோட சொல்லுகிறேன், எங்கள் இளைஞர்கள் பல ஆற்றல்களை இழந்து விட்டார்கள். என்னால இதுக்கு மேல நாகரிகமா பேசுறதுனால வெளிப்படையா சொல்ல முடியல. ஊத்துறதும் உண்ணுறதும். எங்கள் இளைஞர்கள் பெயருக்கு மட்டுமே ஆண்களாக இருக்கிறார்கள். இந்த அபாயம் எதனால் வந்தது தெரியுமா? தேவையற்ற உணவை நீங்கள் உண்ட காரணத்தினால். பெண்களை பாத்தீங்கன்னா கருப்பையில பலம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் கேட்கிற கேள்வி உண்மையா இல்லையா என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இனிமேல் இந்த நாடு போகிற போக்கு பயமா இருக்கு. ஆனா ஒரு மகிழ்ச்சி நடுவர் அவர்களே, இப்ப நான் குமரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பல ஹோட்டல்கள்ல இப்போ காலையில் பழைய சோறு கிடைக்கிறது. காலையில பழைய சோறு உண்மையா? பெரிய ஹோட்டல்கள்ல எல்லாம் காலையில என்ன கொடுக்கறாங்க தெரியுமா? அதுல முதல்ல அவங்க போட்டு வைத்திருப்பதே பழைய சோறுன்னு சொன்னா ஒருவேளை கொஞ்சம் சரியா தோணாதோன்னு சொல்லி பழம் சாதம்னு போட்டிருக்காங்க. பழம் சாதம். தயிர் ஊத்தி கொடுக்கறாங்களா? தயிர் உண்டு, மோர், வெங்காயம் உண்டு, மோர் உண்டு, மோர் மிளகாய் உண்டு, அதுல உப்பு நார்த்தங்காய் ஊறுகாய் உண்டு, எலுமிச்சங்காய் ஊறுகாய் உண்டு, ஏறக்குறைய 4 ஊறுகாய், வெங்காயம் 4 செட்டி அடிக்கலாம்யா. 4 செட்டி அதை வைத்து அதை அழகா வைத்து கொடுக்கிற போது இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் போய் என்ன கேட்கிறாங்க தெரியுமா? பழம் சாதம் கொடு என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை இன்று வந்திருக்கிறது என்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நகரங்கள்ல வருது. இங்க இருக்கிறவங்கள்ட்ட உரிமையா சொல்றேன், வாரத்துக்கு 2 நாளாவது பழைய சோறு சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடுங்க. நீராகாரம் பிளஸ் நீராகாரம் அதையும் சேர்த்து நடுவர் அவர்களே, அத மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு கிடையாது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நமது முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, அவர்கள் நம்மை விட அறிவாளிகள். அதே மாதிரி நீங்க இந்த சிறுதானியங்கள் என்று சொன்னீர்களே, அந்த உணவு வகைகளை பயன்படுத்துங்கள். சிறுதானியம் என்பது ஒன்றும் சாதாரணமானதல்ல, உடலுக்கு வலு தருகின்ற பெருந்தானியம் அதுதான்.
என்பதை நாம் புரிந்து கொண்டால் நல்லது. அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ, பொங்கல் வைக்கிறீங்களா, குதிரவாளி அரிசியில பொங்கல் வைங்க ஒரு நாள், செய்யக்கூடாதா? எத்தனை வகை இனிப்பு பொருள்கள் இருந்தன தெரியுமா? அன்றைக்கு இப்ப நீங்க பார்த்திருக்கலாம், நாம செய்த இனிப்பு பொருள்கள் எல்லாமே ஆரோக்கியமானவை. ஆனால் இன்றைக்கு நாம சாப்பிடுகிறது, இங்க நிறைய பேர் பேக்கரிக்காரங்க இருப்பீங்க, நான் உங்களுக்கு எதிரி இல்லை, ஆனா அது வேற சிக்கல். எங்களை கொண்டாந்து டாக்டர் மாற்றி விட்டுட்டாரையா. நடுவர் அவர்களே, நான் ரொம்ப பணிவா தான் சொல்றேன், தயவு செய்து கிரீம் அதிகம் வைத்த கேக்குகளை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதீர்கள். முன்னால் எல்லாம் ஒவ்வொரு பேக்கரிக்கும் ஒரு சுவை இருக்கும். இப்போ ஏதோ மொத்தமா ஒரு இடத்துல பண்ணி அந்த கிரீம் இந்த பிள்ளைகள் சாப்பிட்டு 8 வயசு பையனை பார்த்தா 18 வயசு ஆள் மாதிரி இருக்கிறான். ஒபிசிட்டி. அதை விட ஒரு பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? முன்னால் எல்லாம் 13 வயது 14 வயதில் வயதுக்கு வந்த எங்களுடைய குழந்தைகள் இப்போது 8 வயது 9 வயதிலேயே வயதுக்கு வரக்கூடிய கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இதற்கு எது காரணம்? கேட்டா நல்ல சாப்பாடுன்றாங்க. நடுவர் அவர்களே, நல்ல சாப்பாடு கொடுத்தா அப்படி வராது. இந்த மாதிரி தேவையில்லாம பர்கரும் பிட்சாவும் இதை கொடுத்து 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 நாம கெடுக்கிறோம். குடிக்கிறது இல்ல, சொல்லி முடிச்சிட நடுவர் அவர்களே. ட்ரெயின்ல போகிறவங்கள பாருங்க, போன உடனேயே என்ன வாங்குறாங்க தெரியுமா? கையில ஏதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸா. அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸா என்பது வேற விஷயம். தயவு செய்து சாப்பாட்டோடு கோகோ, அது வேற இந்த மாதிரி எதை குடிக்காதீங்க ஐயா, அது மிக ஆபத்தானது. ஆனா கேக்குறாங்களா? ஸ்டேஷன்ல போன உடனே வாங்கக்கூடியது எதுவா இருக்கு? கோக். கோக் கோக் வேண்டாம், பூரா கோக்கு மாக்கா இருக்கான். சில பேர் இது இப்போ ஒரு பெரிய ஆபத்து நமக்கு என்ன வந்திருக்கிறது தெரியுமா? முன்னால் நாம் ஏதாவது சாப்பிட வேண்டும் என்றால் உணவு விடுதிக்கு போனோம். இப்போ கையில் இருக்கக்கூடிய உங்க மொபைல்ல இருந்து டக் 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 டக்னு அனுப்புனா அவங்க சர்ன்னு வீட்டுல நிக்குது. இதனால் பல பேர் சமையலறையே மறந்து போனார்கள். ஒன்று, கோவிலில் இருக்கிற கருவறையும் வீட்டில் இருக்கிற சமையலறையும் ஒன்று என்பதை என்றைக்கு நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். போங்கங்க, வாங்குங்க, என்றைக்காவது ஒரு நாள். ஆனால் இன்றைக்கு, முன்னாலெல்லாம் நம்ம வீட்டில் நான் நான் வெஜிடேரியன் தான் ஐயா. எங்க ஊர்ல மீன் நல்லா கிடைக்கும். ஒரு மீன்கிறது ஒரு ஆரோக்கியமான உணவு. அதை கூட டாக்டர்கள் என்ன சொல்லுகிறாங்க? தயவு செய்து குழம்பு வைத்து சாப்பிடுங்கள், இல்லையா? மீனை கூட குழம்பு வைத்து சாப்பிடுங்கள். இந்த கிரில் வகைரா எல்லாம் தயவு செய்து ஒதுக்குங்க. அது கிரில் இல்ல, கிரில். அதை நம்ம கிரில் பண்ணிரும். எது எல்லாம் நான் இன்று நாகரீகம் என்று போய்கொண்டிருக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு ஆபத்தை தருகின்றன. நடுவர் அவர்களே, என்னுடைய சுருக்கமான வாதம் இதுதான். இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மனிதன் நினைத்தால் 120 வயது வரைக்கும் வாழ முடியும். 100 வயதல்ல, 120 வயது வரைக்கும் வாழ முடியும். அந்த வாழ்க்கையை உருவாக்குவது நம் கையில் தான் இருக்கிறது. நம் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? அவர்கள் நோயற்றவர்களாகவும் வாழ வேண்டும். யார் கோடீஸ்வரன் என்றால் வீட்டுக்கு முன்னால் பென்ஸ் கார் வைத்து 4-5 வீடுகள் வைத்திருப்பவர் அல்ல கோடீஸ்வரர். படுத்தவுடன் தூக்க மாத்திரை போடாமல் யார் ஒருவருக்கு தூக்கம் வருகிறதோ அவர்தான் உண்மையான கோடீஸ்வரர் என்பதை தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த செல்வம் நமக்கு வேண்டுமென்றால் நம் முன்னோர்கள் உருவாக்கி தந்த பாரம்பரிய உணவே அதற்கு துணை செய்வது. நன்றி, வணக்கம். கெஞ்சினாரு, பழைய கஞ்சி குடிங்கப்பா, நீராகாரத்தை குடிங்கப்பா. விடிய காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு வளர்க்காம என்னன்னு கேட்டா பெட் காஃபி அப்படின்றாங்க. பெட் காஃபி அது பல்லு விளக்குடா, அது விளக்கிக்கணும். எது காஃபியே உள்ள போய் உட்காந்து அண்ணே வாங்கினே அப்படின்னு விளக்கிக்கிடுமா? என்னையா அது? நம்ம ஊர் சாப்பாட்டை சாப்பிடுங்க ஐயா. ஏன் ருசிக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வேணா போய் பாரு. அதை கொண்டு போய் தினசரியாக வச்சு சாப்பிடுவேன். நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கணும் இல்லை,
இந்த மண் சார்ந்த உணவுகளை சாப்பிடுங்க. பிடிச்சிட்டார். இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. இதுக்கு மேலே பேசணுமா நீங்கள்? இப்போலாம் அவர் துடிக்கிறாரு. சரி வாங்க. ஐயா கொஞ்சம் மைக்கு வச்சு விடுங்கய்யா. அவருக்கு மட்டும் இதை வஞ்சகம் பண்ணிடாதீங்க. உகந்த உணவு கண்காட்சியை கடந்த சில தினங்களாக தூத்துக்குடி வாழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்குகிற மகத்தான செயலில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துறை சார்ந்த பெரியோர்களுக்கும் எங்களையெல்லாம் அன்போடு அழைத்து இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை பத்மஸ்ரீ மத்திய அரசாங்கத்தினால் உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருதினை தமிழுக்கு பெற்றுத்தந்த தமிழறிஞர் தலைமையில் இன்றைக்கு ஒரு தலைசிறந்த தலைப்பில் பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த வணக்கத்திற்குரிய டாக்டர் மாரியப்பன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து, அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு பெரியோர்களே, வந்துகிட்டே இருக்காங்க, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமை நீதியரசர் அவர்களே, அண்ணன் ராஜாராம் அவர்கள் ரொம்ப கோபப்பட்டு பரோட்டாவை பற்றி பேசினார். நாங்கள் 3 பேரும் பரோட்டா கடை வைக்கல. பரோட்டாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் நினச்சி சொல்லுவேன், எங்கள் வீட்டிலே சொல்லுவேன், பரோட்டா அப்படின்னாலே அது சாப்பிட்டவனை புரட்டி எடுக்கும். அப்புறம் அதனால தான் அதுக்கு பரோட்டான்னு பேர் வச்சவனா என்னன்னு தெரியல. அந்த உணவு அப்பப்போ சாப்பிட்ற உணவு இல்லை, எப்போவாவது ஆசைப்பட்டு சாப்பிட்ற உணவு தான் அது. அதுவே ஆகாரமாக கிடையாது. இப்போ மாண்புமை நீதியரசர் அவர்களே, இப்போ உலகம் சின்னதாக போச்சு. உலகம் உள்ளங்கையில் வந்துட்டது. ஒரு மனிதன் கூட உள்ளூரில் ரொம்ப நாள் இருக்கிறது இல்லை, பல இடங்களுக்கு போய் வர வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு பொன்மொழியும், சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணந்திங்கு சேர்ப்பீர் என்ற ஒரு பாரதியினையோட தொடரும், எங்கும் உழைப்பதற்கு செல்வோம் என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகி இருக்கிறதுனாலே, படித்தவர்கள் படிக்காதவர்கள் அத்தனை பேரும் உலகம் முழுவதும் சென்று வாழக்கூடிய ஒரு உன்னதமான அம்சம் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதனால், ஒரே ஊரில் பழகிய உணவு இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தவே பொருந்தாது. அந்தந்த ஊருக்கான உணவையும் நாம் பழகினால்தான் போய் வாழ முடியும். உண்மை உண்மை. இதைத்தான் நாங்கள் பல வகை உணவுன்னு சொல்றோம். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போனாலே சவுத் இண்டியன் ஃபுட்டா நார்த் இண்டியன் ஃபுட்டான்னு கேட்குறோம். அது மட்டும் இல்லை, உணவு கூட பார்த்துங்க, அதான் பல வகை உணவுன்றது. கொஞ்சம் சாதம் வைக்கிறான், கொஞ்சம் ஒரு ரொட்டி வைக்கிறான், ஒரு சப்பாத்தியும் வைக்கிறான், அதுக்கு வேண்டிய காய்கறிகளும் வைக்கிறான். அப்போ கலந்து சாப்பிட்டாதான் அந்த உணவு உடல் ஆரோக்கியத்தை தரும் என்ற ஒரு குறிக்கோளை அது தாங்கி இருக்கிறதுனால நாங்க 3 பேரும் பல வகை உணவு மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்றோம். கலப்பு உணவு, கலப்பு உணவு கலந்து சாப்பிடுங்க. இப்போ பழைய இது சொன்னாங்க அண்ணன், ஒரு காலகட்டத்தில் அது இப்போ அவங்க ஊரில் வைக்கிறதுன்னா ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. இப்போ நீங்கள் திருச்சியில் மதுரையிலிருந்து பாருங்க, மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் பாருங்களேன், ஹைவேஸில் 100 ஹோட்டல் இருக்குதுன்னா 99 ஹோட்டல் கலப்பு உணவை தரக்கூடியது ஒரே ஒரு ஹோட்டல் தான் பாரம்பரிய உணவாக அமைந்திருக்கிற காட்சியை நீங்க அந்த சாலையிலே பார்க்கலாம். ஏன்னா இப்ப இந்த காலத்து இந்த நூற்றாண்டில் காலையில எழுந்த உடனே பழையதை சாப்பிட்டா நல்லதுதான். ஏன்னா அதுக்கு இணையானதெல்லாம் சாப்பிட்றான். இப்போ இன்னும் சொல்ல போனாலும் அண்ணன் சொன்னாங்க, இட்லி சொன்னாங்க. இட்லி நம்ம ஊர் உணவு இல்லை, அது போர்த்துகீசியர்கள் வருகை தந்த போது அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு கொடை. அது நம்ம ஊர் உணவு ஆயிடுச்சு, அது ஆயிட்டுது. இப்போ நாம அதாவது நம்ம ஊருமான, அதனால தான் நம்ம பையன் கூட அருமையான சிந்தனைக்குரிய செய்தி ஒன்று சொன்னான். அந்த இட்லியை வச்சு அந்த குழியா இருக்கிற தட்டில் ஊத்துறம் இல்ல மாவை, அவன் எழுதுறான், குழிக்குள் விழுந்தாலும் கும்முன்னு எழுந்திருக்குதுன்னா. குழிக்குள் விழுந்தாலும் கும்முன்னு எழுந்திருக்கணும், இதாண்டா வாழ்க்கைன்னா. குழிக்குள் விழுந்தாலும் கும்முன்னு எழுவது குஷ்பு இட்லி. அப்போ அதை வச்சே ஒரு வாழ்க்கை சொன்னான். நம்ம வாழ்க்கைக்கு அந்த உணவை கொடுத்தது போர்த்துகீசியர்கள்.
ஏன்னா அவன் வந்து ஆவியில் வேகிற ஒரே ஒரு அம்சம் அதுக்கு தான் இருக்கு. எந்த விதமான பாதகம் செய்யாத ஒரு அருமையான உணவு. இப்ப நம்ம வீட்டுலலாம் அதிகமா அண்ணன் சொல்ற மாதிரிலாம் ரொட்டிலாம் வாங்குறது கிடையாது. ரொட்டி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலே வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் இங்க யாருக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா காய்ச்சல் வந்தாதான் அந்த ரொட்டியை சாப்பிடணுன்ற ஒரு பழக்கம் நமக்கே வந்துட்டுதுங்க. அண்ணன் பழைய இதெல்லாம் சாப்பிடணும்னு நல்லதுதான். ஆனா இப்ப யார் சாப்பிட்றாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமே. ஒரு கல்யாணமான புதுசுல மாப்பிள்ளை என்ன பண்ணா, அடிக்கடி அவங்க மனைவியை ஊர்லயே அவங்க அம்மா வீட்டிலேயே விட்டுருந்தான். அப்பப்போ போய் போய் பார்த்துட்டு வந்தான். தினமும் பஸ்ஸில் ஏறி போய் பார்த்துட்டு வருவான். ஒரு நாள் அவங்க அப்பா கேட்டாரு, அடே நானும் 10 நாளாக பார்க்குறேன், போற வர எங்கடான்னு. மாமியார் விட்டு தான் போய் வரேன், தெரியாதாப்பா, தெரியாத மாதிரி கேட்குறான்னு. இல்லைடா அடிக்கடி போவாதரா, உனக்கு அது நல்லதில்லை அப்படின்னு. ஏன்னா நல்லதில்லை, அங்கே வந்து பாரு என்னம்மா கவனிக்கிறாங்க தெரியுமான்னா. இல்லடா நான் சொல்றதை கேளு, இன்னைக்கு அங்கே தான் போறியா, ஒரு வார்த்தை சொல்றேன்டா. அடா சீக்கிரம் சொல்லியா, பஸ் வரப்போகுது பிடிக்கணும்னா. சொல்றத கேள்றான்னு. ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னாரு. என்னமோ சொன்னதை காதலை வாங்கின்னு போய் பஸ்ஸில் ஜன்னல் ஓரம் சீட்டில் உக்காந்தான். அப்பா என்னமோ சொன்னாரு, ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னு சொன்னாரு. என்னான்னு நினச்சி பார்த்தா அவனுக்கு புரியல. வயசான காலத்தில் அப்படிதான் அவர் சொல்லுவாருன்ட்டு போயிட்டான். போன உடனே அவங்க மாமியார் வீட்டில் போனால் வடை பாயசத்தோட தடபுடலான சாப்பாடு. எதுக்கு அவசரப்பட்டு போறீங்க, ராத்திரி இங்கே தங்கிட்டு காலையில் போகலாமன்னா. நீ ராத்திரி தங்கினான், காலையில் எழுந்தான், குளிச்சான், வந்து உக்காந்த உடனே அவங்க அம்மாவை போய் அவனுடைய மனைவி கேட்குது, அம்மா மாப்பிள்ளை வந்து உட்காந்துங்கிறாரு, என்ன டிஃபன் கொடுக்கறதுன்னு. அப்போ அவர் சொன்னாங்க, அந்த அம்மா நம்ம வீட்டு மாப்பிள்ளை தாண்டி அடிக்கடி வந்து போகிற இடம் தானே, இதில் என்ன டிஃபன் ஒன்று நம்ம போடலை, ராத்திரி மீந்து போன பழைய இதை குண்டான்லாம் போட்டு நீராகாரத்தை ஊற்றி வையின்னாங்க. பெரிய குண்டானில் பழைய சாதத்தை போட்டு நீராகாரத்தை ஊற்றி எதிரில் வச்சாங்க. அவன் எதையும் என்னமோ நினச்சின்னு கம்முன்னு உக்காந்துனான். 10 நிமிஷத்தில் அது தெளிவாச்சு. இது என்னான்னு எட்டி பார்த்தான். எட்டி பார்த்ததுமே அந்த நீராகாரத்தில் அவன் முகம் தெரிஞ்சது. அப்பதான் நினைச்சான், உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னாரு. அப்ப அது இப்படியே இந்த நிலைமைக்கு நீ ஆளாவாதன்னு தான் சொன்னாரு போலகுதுன்னு நினைச்சு சிரிச்சான். சிரிச்ச உடனே அவன் சம்சாரம் கேட்டது, ஏன் சிரிக்கிறேன்னு இந்த விஷயத்த சொன்னான். இதுக்கு வருத்தப்படாத, நீ போய் சிரிக்கிறேன்னு. அதுக்கு இல்லடி, எங்க அப்பா எத்தனை தடவை இப்படி முகத்தை பார்த்துருந்தா எனக்கு இந்த புத்திமதி சொல்லியிருப்பான்னு அவங்க அப்பாவுக்காக. ஏன்னா உலகம் வந்து இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சார், எங்கேயோ நம்ம வளர்ந்துட்டோம். ஒரு ஹோட்டல்ல ஃபேமிலியோட போறோமே, இப்ப 10 பேர் போனா 10 பேருக்கு தனித்தனி ஆர்டர் பண்றது இல்லை சார். உணவை குறிப்பிட்ட உணவை ஆர்டர் பண்ணிட்டு 10 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா. எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த வாண்டிஸ் எல்லாம் போச்சுங்களா, குட்டிஸ் எல்லாம் போய் உட்காந்தா முதல்ல எது கேக்குது, நூடுல்ஸ். இல்லைன்னா எழுந்து வெளியே வந்துருது சார், வெளியே வந்துருதுங்க. பல குடும்பங்கள் எல்லாமே ஹோட்டல்ல தான் இருக்குது இன்னைக்கு. எல்லா குடும்பங்களும் ஹோட்டலுக்கு போதிய பல வகை உணவு அங்கதான் கிடைக்கும். ஒரு சில வகை உணவு தான் நம்ம வீட்டில் உருவாக்க முடியும்ன்றதுனால தான் சார் ஹோட்டலுக்கு வராங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு கூட ஒரு அம்மா சமைச்சு கொடுத்தது, அவன் டிவி பார்த்து சாப்பிட்டான். அந்த அம்மா கேட்குது, டிவி பார்த்துன்னு சாப்பிடாதையா, அது டேஸ்ட் தெரியாதுன்னு. அது டேஸ்டா இருந்தா நான் ஏண்டி டிவி பார்க்கறேன்னா. ஏன்னா அவனுக்கு அதான் தெரியும். அன்னைக்கு கூட ஒரு ஹோட்டல்ல வந்து ஒருத்தன் உக்காந்தான், சர்வர் தம்பி எங்க வாங்கன்றான். வந்தான், தண்ணி கொண்டாந்து வச்சான். வச்ச தண்ணி கூட அவன் குடிக்கல சார். என்னமோ 2 பேரும் பேசினா, எழுந்து வேகமா கோவமா போட்டான். கல்லாப்பட்டியில இருந்த முதலாளி கேட்டாரு, என்னடா வந்தவன் தண்ணி கூட குடிக்கல, அம்மா வேகமா கோவமா போறானே, என்னத்த சொன்ன அவனுக்குன்னு. ஒண்ணுமே சொல்லல முதலாளி, இங்க சாப்பிட்டா வீட்டுல சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அவனுக்கு அம்மாவும் கோவம் வந்துடுது. ஏன்னா அவன் அங்க சரியில்லைன்னு தான் இங்க வந்தான். இங்கேயும் எப்படி இருக்குதுன்னு நினைச்சு அவன் போயிட்டான்னா. மாண்புமிகு நீதி அரசர் அவர்களே, இன்றைக்கு வந்து ஒரு உணவுல ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்றேன். இந்திய உணவு, இயற்கை உணவு, வீகான் உணவு, பேலியோ உணவுன்னு உணவுல பல வகை உணவுகள் இன்றைக்கு வந்துட்டுது. இந்த உணவு வகைகள் எல்லாம் நமக்கு உகந்தது எது, உடலுக்கு அற்றால் அளவறிந்து உண்க அகுதுடன் பெற்றான் நெடுதிக்குமாறுன்னு ஐயா சொன்ன முதல் முன்னுரையில் சொன்ன மாதிரி, அளவோடு பழகக்கூடிய அளவுக்கு அது குறிப்பிட்ட பல வகை உணவுகளை நாம் எடுத்து சாப்பிட்டோம்னா, இன்னும் சொல்ல போனால் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா வாங்கினதெல்லாம் பாரம்பரிய உணவாக கூட இருக்கட்டும், அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு 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 நம்ம சாப்பிட்றது இருக்குது. அதை விட மோசம் ஒண்ணுமே இல்லை சார். ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். அதுங்க அன்னைக்கு ஒரு அம்மா ஒன்று சொல்றேன், ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மா தாயே ஏதாவது கொடுன்னா, அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, பழைய இதை கொண்டாந்து கொடுத்தது. இது எவம்மா மனுஷனாம்மா தின்னுவான், இப்படி கொடுக்குறிய தாயின்னு, உனக்கு அவ்வளோ வீராப்பா போயா அப்படின்ட்டு போய் உடச்சி சாப்பிடுன்னு
நாள் நல்லா தானே இருக்கிற, திடகாத்திரமாக இருக்கிற, போய் சாப்பிடுன்னு அவன் சொன்னான். உடனே கோவப்படல சார் அவன். அம்மா நீ ஒன்றும் பார்க்கறதுக்கு நயன்தாரா மாதிரி இருக்கிற, நீ என்ன சினிமாவுக்கா போன நடிக்கிறதுக்கு, இங்கே இருக்கிறதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு இங்கேயே நீ இல்லை அப்படின்ன உடனே அந்த அம்மா கண் கலங்கி, என்னை புரிஞ்சுக்கணும் ஒரே ஆள் நீதாண்டா தம்பின்னு சொல்லி உள்ளே போய் 4 இட்லி சூடாக கொண்டாந்து கொடுத்து இதை சாப்பிட்றான்னுச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து சூடாக சாப்பிடணுன்னு தான் எல்லாரும் விரும்பினான். அதனால தான் ஒருத்தன் எழுதுனா, அம்மா சமையலுக்கும் மனைவி சமையலுக்கும் வித்தியாசம் இருக்குது. சுட சுட சாப்பிட்டா அது அம்மா சமையல், சுட வச்சு சாப்பிட்டா அது மனைவி சமையல்னா. அதனால சூடாக சாப்பிட்டா தான் உடம்புக்கு ஆரோக்கியம்ன்றதை நாம் நினைக்கிறோம். அதனால ஒரே ஒரு செய்தி, நான் இப்போ பல வகை உணவுகளையும் சாப்பிட்டாதான் பல்வேறு நாடுகளுக்கும் நம்மால போய் வரும். அங்கே முடியும். இங்கே தமிழ்நாட்டில் நான் இதை மட்டும்தான் சாப்பிட்டேன், இதே மாதிரி உணவு தான் அங்கே வேணும்னா ஒன்றுமே நடக்காதுங்க. பல நாடுகளில், அரபு நாடுகளில் நம்ம நினைத்த உணவுலாம் கிடைக்காது. எதையும் சாப்பிட பழகினால்தான் எங்கும் வாழ முடியும் என்பதனாலே பல வகை உணவு தான் நமக்கு தேவை. இதுவே எங்கள் அணியின் வாதம். அடி தூள் பறத்திட்டார். அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்கு. இப்போ நம்ம ஊர் ஆட்கள்லாம் இப்போ அடிக்கடி வியாபார நிமித்தமாகவோ வேறு தொழில் நிமித்தமாகவோ விமான பயணம் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே போகிற போது இவர் நாட்டுக்கு சொல்கிறாரு, பழைய கஞ்சியை குடிங்கன்றாரு. நம்ம என்ன சட்டியில் பழைய கஞ்சி எடுத்துக்கிட்டால் போக முடியும் விமானத்தில்? உள்ளே விட மாட்டாங்க. முதல்ல இதை வச்சுட்டு போய் அனுப்பிடுவான். எதுக்கு? அவன் குடிக்கிறதுக்கா? கொட்டுறதுக்கு முடியுமா? அதனால் அங்கே கொடுக்குற சாப்பாடுகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ 2 நாளைக்கு இப்படிலாம் சாப்பிட்றாங்க, நம்ம வீட்லேயும் தனியாக இங்கே சாப்பிட்டு அமைக்குது அப்படின்னு அதுகளை வானவெளியில் திட்டிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடலாமையா? அவர் விதவிதமான சாப்பாடு வந்துருச்சியா? சூழ்நிலை எப்படி இருக்குயா? எத்தனை இடங்களுக்கு பயணிக்கிறோம் நம்ம, அப்படித்தானே ஆகணும். ஹோட்டல் தான் நிறையா வந்துருச்சுல அப்படின்னு நல்லா கடுமையாக பேசியிருக்காரு. கேட்குறப்ப நமக்கு சந்தோஷமாக தானே இருக்குது. இவர் பேசும்போது நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்களேன், இவர் முடிச்சுட்டு இவர் ஆரம்பித்தார். இதுவும் சரியாக தானே இருக்குது. அப்போ நமக்கு என்னென்னா ஒன்றும் முடிவுக்கு வர முடியாமல் இருக்கும். நம்ம நிலைமையை என்னன்னா, எப்போது நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோமோ, குளத்தில் கல் விழுந்துருச்சுனாக்கும் அது அலையாக போய்கிட்டு தானே இருக்கும். அங்கே அது மாதிரி இப்போ அலையாக விழுந்துக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய? நம்ம வீட்டு பழையச சாப்பிட்றதா இல்லை பர்கர் வாங்கி சாப்பிட்றதா? நமக்கே ஒரு சந்தேசம் வந்துருச்சு. சரி கேட்போம். ஏம்மா தாய் கேட்டே இல்லை, வாங்க கவிதா பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, உணவு திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெரியோர்களே, ஆங்கில ஏகாதிபத்தியத்தை குத்தி பார்த்த வைர ஊசியாம் வஉசி பிறந்த தூத்துக்குடி மண்ணின் மைந்தர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா புலவர் ஐயா ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, இட்டலி அப்படிங்கிறது நம்ம நாட்டு உணவு கிடையாது, அது போர்ச்சுகீசிய உணவு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப போர்ச்சுகீசியத்துக்கு இப்ப போனா அந்த உணவு அங்க இருக்கணும்ல? இருக்கணும். இல்ல அவங்க அதுக்கு மேல போயிட்டாங்க. அது நம்ம உணவுயா. ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுல கங்கை கொண்ட சோழபுரத்துல இட்டவி என்கின்ற வார்த்தை பதியப்பட்டிருக்கிறது. இட்லி தான் நம்ம மண்ணினுடைய பாரம்பரிய உணவு. அதனால நீங்க தைரியமா சாப்பிடுங்க. போற வேகத்துல நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாரு அந்த ஆளு. நீங்க பாட்டுக்கு பல வகை உணவுல எல்லாத்தையும் அடிச்சு நோக்கி அரசியல் இருக்க வேண்டிய ஆளு அந்த ஆளு. குஷ்பு இட்லியை விட பயங்கர பெரிய பொய் அது. இது ஹோட்டலுக்கு போனா பல வகை உணவை வாங்கி ஷேர் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் பாவத்தை பங்கு வைக்கிறதுன்னு அர்த்தம். ஒருத்தர் கெட்டு போனா போதாது, எல்லாரும் சேர்ந்து கெட்டு போவான்ட்டு அதை பங்கு வைக்கிறது. பார்சல் போடுறதுன்னு என்ன தெரியுமாங்கய்யா? பரிதாபத்தை பார்சல் கட்டிட்டு போறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஐயா இவ்வளவு சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இனிய பெரியவர்களே, உணவு என்பது வெறும் வயிற்றின் தேவை இல்லை. உணவு என்பது நம் வாழ்க்கையின் பண்பாடு. உணவு என்பது நம்முடைய கலாச்சாரம். உணவு என்பது நம்முடைய அடையாளங்க.
அதனாலதான் தமிழர் திருநாள், பொங்கல் திருநாளை நம்ம எப்படி கொண்டாடுறோம்? நம்ம மண்ணுல வணைஞ்ச பானை, நம்ம ஆத்துல இருந்து எடுத்த தண்ணி, நம்ம மாட்டுல இருந்து கறந்த பால், நம்ம வயல்ல இருந்து வந்த பச்சரிசி. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பச்சரிசிக்கும் புழுங்கரிசிக்கும் வித்தியாசம் தெரியல. இது வேற மரத்துல விளையுது, இது வேற மரத்துல விளையுதுங்கிறாங்க. பச்சரிசி தாங்க அவிச்சா புழுங்கரிசி. பச்சை அரிசியை போட்டு நம்ம கரும்பாலையில இருந்து வந்த சர்க்கரையை போட்டு மஞ்சள் இஞ்சி எல்லாம் சுத்தி வச்சு வாழைத்தோப்புல இருந்து வெட்டி எடுத்த வாழை இலையை வைத்து கரும்பை சுற்றி வைத்து இந்த இயற்கையின் கடவுளான சூரியனை வழிபாடு செஞ்சு பொங்கலோ பொங்கல்னு சமைக்கிறோம் இல்லையா? இதுதான் தமிழன் மண்ணின் பண்பாடியா? எல்லாமே நம்ம மண்ணுல இருந்தே கிடைக்குது பாத்தீங்களா? இவங்க சொல்றதை கேட்டா அன்னைக்கும் பர்கர் வாங்கி சாப்பிடுவாங்க உங்களுக்கு. அமெரிக்கா போங்க, அமெரிக்கா உணவு சாப்பிடணும், எல்லாம் அமெரிக்கா போயிருங்க. இங்க இருந்துகிட்டு ஏதாவது சாப்பிட சொல்றீங்க? மண்ணில் விளைஞ்ச பொருட்களை சாப்பிடும் போது தாங்க மண்ணின் மேல பற்றும் நேசமும் அதிகரிக்கும். அந்த மண்ணு மேல உள்ள பற்று போனதுனாலதான் கொக்கோ கோலாவை வாங்கி வச்சுக்கிட்டு பெருமையா போறாங்க. கையில கொய்யாப்பழம் யாராவது வச்சிருந்தா கேவலமா பாக்குறாங்க. இன்னும் கொய்யாப்பழத்தை வச்சுக்கிட்டு அலையிற அப்படின்னு. KFCல சாப்பிட்டா பெருமையாகவும், கேப்பக்கூழ் சாப்பிட்டா கேவலமாகவும் பார்க்கிற ஒரு தலைமுறையை இவங்கள மாதிரி ஆள்கள் தான் உருவாக்கி விட்டுருக்காங்க. கேப்ப ரொட்டி டமாசுன்றான். உணவு கேலி பண்றாங்கப்பா. உணவுங்கிறது குணம் இல்லையாங்க. உடலுக்கு கீரை, உள்ளத்துக்கு கீதைன்னு பாட்டி சொல்லி வச்சாங்க. வல்லாரை உண்பதும் நன்றே, நல்லாரை காண்பதும் நன்றே. அந்த உணவோடு எவ்வளவு நல்ல விஷயங்களையும் சேர்த்து நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். 80 பைசா பெருமானம் இல்லாத இந்த பெப்சிக்கும் கொக்கோ கோலாவுக்கும் 25 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம மண்ணுல விளைஞ்ச பதினிக்கு இளநீருக்கும் 10 ரூபாய்க்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா அப்ப இந்த மண்ணின் மேல உள்ள பற்றும் போயிடுச்சு, விவசாயிகள் மேல உள்ள அன்பும் போயிருச்சுங்கிறதானங்க அர்த்தம். யாரோ கொடுக்கறது என்ன விலைக்குனாலும் வாங்குறீங்க. வெத்தலை பாக்குங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம். ஐயா, நீங்க என்ன வேணா சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு சாப்பிடுங்க, உடனே ஜீரணம் ஆயிரும். ஆனா எல்லாரும் இன்னைக்கு பர்சுக்குள்ளேயே ஜெலுசில் வச்சுக்கிட்டே அலையுதுங்க, ஈனோ பாக்கெட் வச்சுக்கிட்டு அலையுதுங்க. என்ன அப்படின்னா ஜீரணமாகல, அதை உடைச்சு ஊத்தி உடனே சாப்பிட்டுருவோம். அப்ப எந்த அளவுக்கு அலட்சியம் இருக்குது. முன்னாடி எல்லாம் கல்யாண வீடுகள்ல சீர் கொடுத்து விடுவாங்க இல்லையா மணமகளுக்கு? ஒரு அரிசி பெட்டியில முறுக்கு, பொருள் விளங்கா உருண்டை, அதிரசம், இந்த 3ஐயும் கொடுத்து விடுவாங்க. பொரி விளங்கா எதுக்கு தெரியுமாயா? புது மணத்துக்கு புகுந்த வீட்டுக்கு போற அந்த பொண்ணுக்கு அந்த மக்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஒரு பொருளும் விளங்காது. போன கொஞ்ச நாளைக்கு உனக்கு ஒரு பொருளும் விளங்காம தான் இருக்கும். பொருள் விளங்கா உருண்டை. கொஞ்ச நாள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முறுக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு முறுக்கு. அவங்களோட நீ நல்லா பழகிட்டேன்னா வாழ்க்கை அதிரசமா இருக்கும், இனிப்பா இருக்கும். இத்தனையும் கொடுத்து விடுறாங்க, காரணம் அதுக்கு தான். ஆனா இப்ப என்ன கொடுக்கறாங்க? எல்லாம் வட இந்தியனுடைய ஸ்வீட்டு தான். காஜு கத்தலி, லவங்க லதா, கபா, இதையெல்லாம் கொண்டு போய் சாப்பிட்டா எப்படிங்க அங்க வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வரும்? பொங்கலுக்கெல்லாம் கரும்பு அப்படியே உரிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க. பல்லும் உறுதியா இருக்கும், பல்லுல கரையும் படியாம இருக்கும். இப்ப அதையே ஜூஸ் போட்டு கரும்பு ஜூஸ் சாப்பிடுறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம பாரம்பரியத்தையே நம்ம எவ்வளவு டைலூட் பண்ணிக்கிட்டே போறோங்கிறத தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும். உணவு என்பதுதாங்க ஞானம், உணவு என்பது தவம், உணவு என்பது தெய்வம் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் திருமூலர் சொன்னாரு, உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம் என்று சொன்னார். இந்த உடம்பு கோயிலுங்க, இந்த உடம்பு ஆலயம். கண்டதையும் கோயிலுக்குள்ள போடுவோமா நம்ம? அப்ப எந்த அளவுக்கு நம்ம மூதாதையர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஐயா, நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பரிபூர்ண நிலையை அடைஞ்சவரை, பக்குவ நிலையை கற்றுக் கொடுப்பவரை என்ன சொல்லுவோம்னா தபசின்னு சொல்லுவோம். தபசின்னு தானே சொல்லுவோம். இதே மண்ணுல தான் அரிசியையும் காய்கறிகளையும் யார் பக்குவப்படுத்தி கொடுக்கிறாரோ அவருக்கு தவசி பிள்ளை என்று பெயர் வைத்திருந்தார். அப்ப உணவை கற்றுக் கொடுப்பது கூட ஒரு ஞானமாக இந்த மண்ணுல பார்த்தாங்க இல்லையா? அதான் ஜென் தத்துவத்துல ஒரு டீயை நீங்க எப்படி பக்குவமா குடிக்கிறீங்களோ அதன் மூலமாகவே ஞானத்தை அடைய முடியும்னு அவன் கத்துக் கொடுத்தான். அப்ப உணவை எப்படி உள்வாங்குவதுன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப ஆடி பெருக்கு முடிஞ்சிச்சியா? ஆடி பெருக்குக்கு காவிரிக்கு பக்கத்துல நின்று காவிரி தாய்மை அடைந்திருக்கிறாள் என்று 9 வகையான சித்திராண்ணம் படைத்து காவிரி நதியை தாயாக கொண்டாடிய பண்பாடு நம்முடைய பண்பாடு என்றால் எல்லாமே உணவைத்தனங்க அடிப்படையா கொண்டிருக்கு. கடவுளையே சாப்பாடு போட்டு ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான்ல, இளையான்குடி மாரநாயனார்னு ஒருத்தர் அடியவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டே மோட்சத்தை அடைந்தார் என்றால் இந்த உணவு என்பது சாதாரணமான விஷயம் இல்லை, இறைவனை காட்டுகிற அடையாளம் என்று நம்ம முன்னோர்கள் பதிவு செய்திருக்கிறார்களா இல்லையா? அதனாலதாங்க கடவுளுக்கு படையல் வைக்கிறோம்,
பிரசாதம் வைக்கிறோம். இறந்து போன முன்னோர்களுக்கு கூட அவங்க காக்கையாக வந்து சாப்பிடுவாங்கன்னு நாம அதுக்கு சாப்பாடு வைக்கிறோம் என்றால், உணவு என்பது இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் வெறும் வயிற்றுப்பாடு இல்லை, வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கு. இவங்க வந்து இவ்வளவு கோபமா வந்து பயங்கரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல போனா பிள்ளைங்க கேக்குது, அந்த ஒயிட் சட்னி கொடுங்க, ஒயிட் சட்னி, ரெட் சட்னி எனக்கு வேண்டாம், கிரீன் சட்னியை தாத்தாவுக்கு போடுங்க, பிளாக் சட்னி வைங்கன்னு சொல்லி கேட்கல. கூடிய சீக்கிரம் அதுவும் வந்தாலும் வரும். தேங்காய் சட்னியும் ஒயிட் சட்னிங்கிறாங்க ஐயா, தக்காளி சட்னி ரெட் சட்னி, கொத்தமல்லி சட்னி கிரீன் சட்னியா. அப்போ நீங்க ஆங்கில கலாச்சாரத்துக்கு பல வகை உணவுக்கு மாறும்போது நம்ம நாட்டின் பொருட்கள் கூட பிள்ளைங்களால் மறக்கப்பட்டு விடுகிறதுங்கிறதான உண்மை. யோசிச்சு பாருங்க, உணவு என்பது தமிழனுடைய அறம். அதனாலதான் ஐயமிட்டு உண் அப்படின்னு அவ்வை பாட்டி சொன்னாங்க. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்று சங்க இலக்கியம் சொன்னுச்சு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலை பேசியது. சாப்பாடு உயிர் கொடுக்கறதா இருக்கணும். ஆனா இவங்க சொல்ற பல வகை உணவு உயிரை எடுக்கிறதா இருக்கு. கேரளால ஒரு பிள்ளை ஷவர்மான்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷவர்மா. ஷவர்மாவா? ஷவர்மானா மைதா மாவை கால்ல போட்டு நங்கு நங்குன்னு மிதிப்பாங்க. ஷவர்னா குளிக்கிறதுன்னு வாங்க. அந்த ஷவர் குளிக்கிறது, இந்த ஷவர்மா ஏறி குதிக்கிறது. குதிச்சு அதை அப்படியே அடுக்கி அதை அப்படியே வச்சு அது ஒரு 50 நாள் ஆனாலும் அந்த நாத்தத்தையும் சரி பண்ணி அதை பிள்ளைங்க சாப்பிட்டு. கேரளால ஒரு பொண்ணு செத்தே போச்சியா ஷவர்மா சாப்பிட்டு. இந்த பானிபூரி எப்படி செய்யறாங்கன்னு ஒரு தடவை வீடியோ வந்ததுயா, பார்த்த மனசே பதறி போச்சு. அவ்வளவு கன்றாவி அந்த பானிபூரியை செஞ்சு அதை எத்தனை நாளைக்கு முன்னாடி பேக் பண்ணாங்கன்னே தெரியல. அதை ஒரு இதுல போட்டு ஒரு பெரிய காடியில இந்த தண்ணியை ஊத்தி அதை வச்சு இதெல்லாம் அதை அனகொண்டா மாதிரி நம்ம பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு ஆணு வாயை திறந்து மென்னு சாப்பிட்றதானே நம்ம பண்பாடு. நொறுங்க தின்றால் 100 வயது, இது அப்படியே முழுங்குதுங்க டபக்கு டபக்கு டபக்குன்னு. அப்ப என்ன இந்த உணவு கலாச்சாரம் பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்குதுயா. நூடுல்ஸ் சாப்பிடுதுங்க பிள்ளைங்க, தூரத்துல இருந்து பார்க்கும்போது மாடு வைக்க போற மேயிற மாதிரியே இருக்கியா, ரிய போட்டு இழுக்குது, பார்க்கறதுக்கு கொடூரமா இருக்கு. திடீர் பிரியாணி, திடீர் புளியோதரை, திடீர் மசால் சாதம், திடீர் லெமன் சாதம், திடீர்னு போய் சேர்ந்துடுறாங்க. எல்லாமே திடீர் திடீர்னா இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? வள்ளுவன் அதனாலதான் சொன்னா, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. உனக்கு எது ஒத்துக்காதோ அதை சாப்பிடாம நீ விட்டேனா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனா நம்ம கலாச்சாரத்துக்கு, நம்ம உடம்புக்கு, நம்ம நாட்டுக்கு ஒத்துக்கொள்ளாத பொருட்களைத்தான் நாம் இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். நடுவர் அவர்களை ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏன்னா நம்ம தூத்துக்குடியில பேசுறோம். தூத்துக்குடி உப்புக்கு அடையாளம். தூத்துக்குடி உப்பு விளைவிக்கிற ஒரு மண். 1900 உப்புங்கிறது வெறும் சாப்பாட்டுக்கு போடுறது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லங்க, உப்பு என்பது நம் சுதந்திரத்தின் அடையாளம். உப்பு என்பது நம் வரலாற்றின் மௌன சாட்சி. 1930 மார்ச் 12ஆம் நாள் தண்டியில மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கும் போது அந்த உப்பளத்திலிருந்து இம்பிட்டு உப்பு அள்ளிட்டு சொன்னார், ஆங்கில ஏகாதிபத்தியத்தை இந்த உப்பு கரைக்க போகிறது என்று சொன்னார். இந்த உப்பை வைத்துத்தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையே நாம் துரத்தி அடித்தோம். அதனாலதான் பைபிள் சொன்னது, உலகத்திற்கு நாம் உப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் இன்றைக்கு கல்லு உப்பு என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு தலைமுறை வளர்ந்திருக்கு. சால்ட்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியுது, அசால்ட்டா கேட்டு போறாங்க. உப்புனா என்ன, சால்ட், ஓ இதானா. அப்ப உப்புக்குள்ள எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள். உணவு என்பது உயிருடன் இருப்பதற்கு மட்டும் இல்லை, உயிர்ப்புடன் இருப்பதற்காகவும் தான். நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்கள் என்பதை விட உங்களை எது சாப்பிடுகிறது என்பதுதான் முக்கியம். பாரம்பரிய உணவு என்பது நாம் சாப்பிடுவது, பல வகை உணவு என்பது நம்மை சாப்பிடுவது என்று சொல்லி பாரம்பரிய உணவு தான் நமக்கு நலம். நன்றி, வணக்கம். அருமையா பேசியிருக்காங்கய்யா. நாம் சாப்பிடுகிற உணவு பாரம்பரிய உணவு, நம்மை சாப்பிடுகிற உணவு பலவித உணவு. உங்களை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அருமையாக பேசியிருக்காரு. சாப்பாடு தானே முக்கியம். ஏன்னா அதாவது உடம்பு ஆலயம்னு சொல்லியிருக்கிறாரு திருமூரர். இந்த உடம்பு தான் ஒரு ஆலயம். அது அந்த கோவிலை நாம் பரிசுத்தமாக வச்சிருக்கணுமா இல்லையா, தூய்மையா அப்படின்றாங்க. இந்த இந்த ஒலிபெருக்கி பாருங்க தம்பி, இது எங்களுக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது. யார் அது? ஏன்னா இங்கே பேசுகிறவங்க
பேசுகிற செய்தி இங்கிட்டலாம் வரல, அங்கே கேட்க ஒரு வேலை. இது சரியா இருக்கு. இந்த இது இங்கே பேசுனா எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அவர் பேசுனது எனக்கு ஒன்றுமே கேட்கல. நல்லா சிரிக்கிறீங்க, நான் அவர் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் வழங்கலை, எங்களுக்கு கேட்கல. அதனால் தயவு செய்து இதை மட்டும், ஏன்னா மைக்கு நல்லா இருக்குது, ஒலிபெருக்கி நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இதுதான் கொஞ்சம் சிக்கல். இதை மட்டும் கொஞ்சம் தயவு செய்து அதை கொஞ்சம் கை வச்சு பாருங்க. சரியா இருக்குமா? இப்போ இந்த நாம் சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றதுனால பாருங்க, ஏதோ தத்துவமாக சொல்கிறாங்க. வாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கள். அவர் தான் கருணாநிதி. வாங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, அன்பிற்கினிய பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, கடலுக்குள் முத்து கடல் மேல் கப்பல் இரண்டையும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்ற தூத்துக்குடி வாழ் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பு சகோதரி கவிதா அவர்கள் ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. அப்புறம் என்ன பதில் சொல்லணும் இல்லையா, ஒரு உரையாடல் இருக்கணும்ல. முதல்ல அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, மண்ணில் விளையிறதெல்லாம் நாங்க சாப்பிடுறோம். நாங்க என்னம்மா, நாங்க வேற எங்கேயா இருந்தா சாப்பிடுறோம்? நாங்களும் மண்ணில் விளையிறது தான் சாப்பிடுறோம், அதுதான் பல வகை உணவுன்னு சொல்றோம். அதை விட ரொம்ப அருமையா சொன்னாங்க, முன்னோர்கள் எல்லாம் காக்கையா வந்து சாப்பிடுகிறார்கள். நானும் இதே போலதான் வீட்டில் அவங்க சொன்னாங்களேன்னு சிறுதானியம் ஒன்றை கொண்டு முன்னோர்கள் வருவாங்கன்னு காக்காக்கு வச்சேன், எட்டி பார்க்கல. பிரியாணியை கொஞ்சம் கொண்டு வச்சேன், கும்பலா எங்களுடைய மூதாதையர்கள் வந்துட்டாங்க. அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு பல வகை உணவு தான் என்று சரியானது என்று தெரிந்திருக்கிறது. நடுவர் அதுக்கு அதை வச்சே கெடுத்து விட்டாங்க. ஆமாங்கய்யா. இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று இருக்குதுல்ல, நம்ம கொண்டாடுகிற ஒரு நாள். ஒரு புது கவிஞன் இப்படி சொன்னாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைய, வாழ்ந்து முடித்த கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒன்றாக தட்டில் இருக்கும் நாள் தான் ஞாயிறு. ஓ அப்படியா? அப்படின்னா அப்படித்தானே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி ஆம்லேட் அது இதுன்னு எப்படி திரியிறமையா நம்ம, அதுதான் ஏன் சிறப்பு, அந்த உணவு தான் சிறப்பு. இவங்க என்னவோ இந்த காலத்துல தான் எல்லாரும் நோய் நொடி இருக்கிறாங்க, அந்த காலத்துல ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னு. எங்க தாத்தாட்ட கேட்டேன், ஏன் தாத்தா அந்த காலத்துல வீட்டு வாசல்லாம் பெருசு பெருசா வச்சிருக்கீங்க, இப்பெல்லாம் ரொம்ப சின்னதா தான் இருக்கு. எல்லாம் கண்டது, அது அந்த காலத்துல தின்னு தொப்ப பெருசா இருக்குமாக்கா, நமக்கு நேரம் வர முடியாதுல்ல, கொஞ்சம் வாசல் பெருசா இருந்தா தானே நடக்க முடியும். அப்ப தொந்தியும் துப்பையுமா அந்த காலத்திலேயே இருந்திருக்காங்கல்ல, அப்ப இன்னும் இப்ப மட்டும்தான் நாங்க திரியிற மாதிரியும் ஒபிஸ் மாதிரியும் சொல்றீங்க. சரியா? வீட்டுக்குள்ள போகும்போது சைட்லயே போயிருப்பாங்க. அப்படி சைட்ல போகிற அளவுக்கு தான் இருந்திருக்கு, நேரம் போனா போக முடியாது போல் இருக்கு அந்த இதுல. அதுபோல அப்பளம் எல்லாம் பாரம்பரிய உணவுன்னு சொன்னாங்க. அப்பளம், ஊறுகாய், மோர் மிளகாய் எல்லாம் சொல்றாங்க. டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, பிரஷரை பார்த்தா சொல்லுவாரு, உப்பை குறை, உப்பு எடுக்காத. ஊறுகாய் என்பது என்னங்க, உப்பினுடைய மூலமே அந்த ஊறுகாய் தான். அதை பழக்கி விட்டது யாரு? இன்னைக்கு பிள்ளைகள் திங்க மாட்டேங்குது, வேண்டாம் பிரஷர் வரும் அது வரும்னு சொல்லி விட்டுருது. ஒரு நல்ல ஒரு செய்தி கேட்டுக்குங்க, தென்கொரிய மக்கள் தான் இப்ப இருக்கிறதுலேயே அதிகமான நாள் உயிர் வாழ்கிறவர்களாம். தென்கொரிய மக்கள் நீண்ட நாள் உயிர் வாழ்பவர்கள் தென்கொரிய மக்களாம், அதிலும் பெண்களாம். அது தெரிஞ்சது தானே, அவங்க தான் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும், சாப்பிட்டுக்கிட்டே ஆயிடுறாங்க. ஆமா, அவர்களுடைய முக்கியமான உணவா இருப்பது சகோதரி சொன்ன நூடுல்ஸ். அப்ப நீண்ட காலம் உயிர் வாழ்வருடைய ஒரு உணவாக அது இருக்குதுன்னா அதை நாம் பெற்று இருக்கிறோம், அதுவும் ஒரு சத்து நிறைந்தது என்று எடுத்துக்கொள்கிறோம். இதுல என்ன தப்பு? சிறுதானியம் சொன்னாங்களே, செரிமானமாக எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? 2 மணி நேரம் ஆகுமா சிறுதானியங்கள் செரிமானம் ஆகுதுக்கு. வயிற்றுக்குள்ள போட்டா இன்னைக்கு என்ன ஆகுது, அவசர அவசரமா வேலைக்கு போறோம், நமக்கு எளிதா இது காம்பேக்டா ஒரு பிரெட் சாண்ட்விச் போதுங்க, உங்களுக்கு தேவையான கலோரியை அது தருகிறது, சத்தை தருகிறது, ஈஸியா சாப்பிடுது, ஈஸியா செரிமானம் ஆகுது, ஈஸியார் நோட்ல நாங்க ஈஸியா போறோம். உங்களுக்கு என்ன அதுல வருத்தம், அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு பானை வைப்பா. ஒரு எளிமையா கேட்குங்க, உங்க பக்கமே நான் வாரேன், சமைச்சு தருகிற திராணி இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? பாரம்பரிய உணவுகளை
சமைச்சு தருகிற திராணி எத்தனை பேருக்கு இருக்கு? அம்மியும் ஆட்டு உரலும் கொண்டு தந்துடுறேன், இழுங்க பாப்ப. நீங்க நீ உங்களோட உணவு மட்டும் வேணுமா? ஆனா நான் மிக்சியில் அரைப்பேன், கிரைண்டர்ல அரைப்பேன். நீங்க பாரம்பரிய உணவு என்பது அந்த கல்லில் அரைப்பதிலும் இருக்கிறது. அதை தவற விட்டுட்டு அது பாரம்பரிய உணவுன்னு சொல்றதுலே இல்ல. இப்போ நோய் நொடி இன்னைக்கு சொல்றாங்க நீரிழிவுதுன்னு. சித்த மருத்துவம்னு ஒண்ணு இருக்குல்லங்க, அது இன்ன காலத்துக்கு கண்டுபிடிச்சதா? எந்த காலத்துல எழுதி வச்சிருக்கான்? அந்த காலத்திலேயே மதுர நோய் என்று நீரிழிவை குறிப்பிட்டு அதுக்குத்தான் பதார்த்தமாக மருந்துகள் எழுதியிருக்கிறான் என்று சொன்னால், அந்த காலத்திலும் சுகர் இருந்திருக்கு, நீரிழிவு நோய் இருந்திருக்குது. அது உணவு பழக்கம் அன்றும் அப்படிதான், இன்றும் அப்படிதான். அதனால இன்னைக்குள்ளதை குறை சொல்வதற்கு எந்தவித காரணமும் கிடையாது. நடுவர் அவர்களே, இட்லியை பத்தி ரொம்ப நிறைய பேசினாங்க. இட்லியின் சுவை இட்லியில் மட்டுமல்ல, நல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. இட்லியின் சுவை இட்லியில் மட்டுமல்ல, தொட்டுக்க வைக்கிற சட்னியிலும் இருக்கிறது. அன்னைக்கு ஒரு சட்னி, இன்னைக்கு 9 சட்னி. சட்னி இல்லாம இட்லியை சாப்பிட முடியுமா? அதுல வேற கேட்டாங்க, வெள்ளை சட்னின்னு சொல்றான், சிவப்பு சட்னின்னு சொல்றான். தமிழ் எடுத்து பாருங்க, பண்பு தொகைன்னு ஒண்ணு இருக்கு. நிறத்துல சொல்லலாம், சுவையில் சொல்லலாம், வடிவத்தில் சொல்லலாம். நீங்கள் சுவையில் சொன்னீர்கள், நாங்கள் நிறத்தில் சொல்கிறோம். பண்பு தொகை தான். உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதுல என்ன வருத்தம்னு கேட்கிறேன். சும்மா வந்து எதையா சொல்லி போட்டுட்டு. முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரையை சாதாரணமா பிள்ளைய திங்காது. முருங்கைக்கீரை சூப்பு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான். அது புரோக்கோலின்னு ஒண்ணு இருக்குதுங்க, புதிய வகை உணவு, பழைய உணவு இல்ல. கொழுப்பை குறைக்கிறது இல்ல, அதுவும் இதயத்துல அடைக்கிற கொலஸ்ட்ரால கம்மி பண்ணதுல ஆகச் சிறந்த உணவு புரோக்கோலிங்கிறேன். தின்னா உங்களுக்கு என்ன குறவுன்னு செஞ்சு தரேன். இல்ல, நான் மாத்திரையை தான் திம்பேன், புரோக்கோலியை திங்க மாட்டேன், அது பல வகை உணவு, நான் பாரம்பரியமா தான் திம்பேன். தின்னு, மாத்திரை தின்னு. அதைத்தானே நாங்க சொல்ல வருகிறோம். பல வகை உணவுகளை தின்றால் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம். இப்படி ஒண்ணு சொல்றாங்க. பல வகையிலையும் பல வண்ண உணவுகளை உண்ணுங்கிறாங்க. ஒரே வண்ணத்துல ஒரு சத்து தான் இருக்கும். கம்பன் அழகா சொல்லுவான், பல வகை தாதுக்களால் ஆன இந்த உடம்பு என்று சொல்லுவான். பல வகை தாதுக்களால் ஆன இந்த உடம்புக்கு தேவை பல வகை உணவு. அது பல வண்ணங்களில் இருந்தால் அது சிறப்பு. இந்த பயிர் வகைகள்லாம் பாருங்க, மொச்சக்கொட்டை ஒரு கலர்ல இருக்கும், சிறுபயிர் ஒரு கலர்ல இருக்கும், துவரம்பருப்பு ஒரு கலர்ல இருக்கும். வண்ணமாக இயற்கை படைத்திருக்கிறதே. இந்த வண்ணமயத்தை எல்லாம் நீங்கள் உண்டால் உங்கள் வாழ்க்கை வண்ணமயமாகும். அதுதான் உதாரணம். அதைத்தான் சாப்பிடணும்னு சொல்றோம் நாம இன்னைக்கு. அதுதான் சொல்றோம், பல வகை உணவுகள். கொஞ்சமா சோறு இருக்கிறதுலே சத்து குறைஞ்சது சோறுங்கிறான். அதுதான் அள்ளி தின்னுட்டு இருக்கிறோம். இருக்கிறதுலே சத்து குறைவானது சோறுங்கிறான். கொஞ்சம் சோறு, கொஞ்சம் அவியல். நீங்க நாகர்கோவில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், எங்களுடைய விருந்து எல்லா வகை உணவுகளும் இருக்கும். அவித்தது, பொரித்தது, பறப்பது, நீந்துவது எல்லாம் இருக்கும். எல்லா வகையான உணவுகளும் அங்கே இருக்கும். இப்படி பல வகையான உணவுகளை தின்பதுதான் அல்லது உண்ணுவதுதான் நம் உடலுக்கு ஆரோக்கியம் தரும். ஒரு வீட்டில் பிரியாணி செஞ்சிருக்காங்க. அந்த கணவர் கொண்டு வச்சிருக்காரு. பாவம், அவருக்கு கொஞ்சம் சுவை தெரியும் போல் இருக்கு. ஏமா பிரியாணியில டூத் பேஸ்ட் வாசனை வருது அப்படின்னு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த டூத் பேஸ்ட்ல தான் லவங்கம், உப்பு, பட்டை சேர்ந்த டூத் பேஸ்ட்னா வீட்டில் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கவே இருக்குன்னு கொஞ்சம் பிசுக்கி போட்டேன். தின்னுங்க, மணக்க தானே செய்யுது, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. அது போல இன்னொரு வீட்டில் கேட்டிருக்கா, ஒருத்தர் வேண்டியிருக்கான், கணவன் சாப்பிட்ட பிறகு சாப்பிடுகிற மனைவி வேண்டாம், கணவன் சாப்பிடுகிற மாதிரி சமைக்கிற மனைவியை தாக்கடவுளேன்னு வேண்டியிருக்கான்னா. உணவு அவ்வளவு முக்கியமானது. அவங்க சொன்ன மாதிரி நாங்களும் புறநானூறு ஒரு பாட்டை சொல்லுவோம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னா. நிலத்திலையும் நீர்லையும் கிடைக்கதான் உணவு. எப்படி ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலும் இந்த ரெண்டுல இருந்து தான் வருது. அது பாரம்பரிய உணவோ பல வகை உணவோ. பல வகை உணவு என்பது அந்த போட்டிருக்கீங்க பாருங்க, ஒரு முக்கோணம். எல்லாரும் அதை பார்த்தா தெரியும். சமச்சீரானது. தேவையான கார்போஹைட்ரேட் எவ்வளவு எடுக்கணும், புரோட்டீன் எவ்வளவு எடுக்கணும், மினரல்ஸ் எவ்வளவு எடுக்கணும், இதுதான் பல வகை உணவு என்று சொல்லுகிறோம். பாரம்பரிய உணவுல ஒரே சத்துக்களா போயிரும். நீங்க சொன்ன மாதிரி புட்டு கார்போஹைட்ரேட், இட்லி கார்போஹைட்ரேட், பொங்கல் கார்போஹைட்ரேட், அதுக்கு நீங்க வடை வைப்பீங்க, அதுவும் கார்போஹைட்ரேட். இப்போ அப்படி இல்லை, விதவிதமாக வைக்கிற. ஒரு சாண்ட்விச்ல எவ்வளவு இது. ஐயா ஒரு மூக்குச்சொல்லி சொன்னாங்களே, அந்த மூக்குச்சொல்லிக்குள்ளதான் எத்தனை சத்தம் வச்சிருக்காங்க இன்னைக்கு. அப்படித்தான் இருக்கிறது நம்முடைய இந்திய உணவு வகை என்று சொன்னால். இதுல எல்லாம் பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? சகோதரி பேசுனதுல எனக்கு அவங்க பாரம்பரிய உணவுக்கு பேசியிருக்காங்க. சினிமா தியேட்டர்ல டிக்கெட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல பாப்கார்ன் வாங்கிடுவாங்க. முதல்ல வாங்கியது பாப்கார்ன். அந்த பாப்கார்ன் என்பது இன்றைய உணவு முறை. அதுலயும் நல்ல நார்ச்சத்து இருக்குது. சோளமா கொடுத்தா பிள்ளை திங்காது, ஆனா பாப்கார்னா கொடுக்கிறோம், அது நமக்கு உடலுக்கு வலு சேர்க்கிறது. எந்த வகையில் பார்த்தாலும் எல்லா வகை சத்துக்களையும் அள்ளி தருவதாக இருப்பது பல்வகை உணவுகளை என்பதில் நமக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதை ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன் ஐயா.
சோற்று துருத்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்துறாங்க. சோற்று துருத்தி வேற ஒண்ணும் இல்லைங்க, வயிறு. சோறு தின்பதுனால துருத்திட்டே போகுது, அதனால சோற்று துருத்தி அப்படிங்கிறாங்க. இதை தாய்மானவர் ஒரு பாடல்ல பாடுறாரு. கனியேனும் வரிய செங்காயேனும் உதிர் சருகு கலந்த மூலங்களேனும் கனல்வாதை வந்தெய்தின் அள்ளி புசித்து நான் கண்மூடி மௌனியாக தனியே இருப்பதற்கு எண்ணினேன் அப்படின்னா, இந்த கனி, இந்த வரிய செங்காய் இதையெல்லாம் உண்டுட்டு நான் மௌனமா விரதம் பூணம்னு நினைச்சேன். நாம் விரதம் பூணுவதற்காக இங்கு வந்தவர்கள் அல்ல. இந்த வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் ரசித்து ரசித்து செல்விருந்தும் வருவிருந்தும் ஓம்புவதற்காக வந்தவர்கள். பல வகை உணவுகளை உண்டால் செல்விருந்தும் சிறக்கும், வருவிருந்தும் சிறக்கும், நாமும் வண்ணமயமாக வாழலாம் என கூறி பல வகை உணவுகளே நம்முடைய உடலுக்கு உறுதியையும் மகிழ்ச்சியையும் நாவுக்கு சுவையும் தருகிறது. அவர்கள் பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை சொன்னார்கள், நானும் சொல்லுகிறேன். உப்பானது சாரமற்று போனால் என்ன ஆகும்? அந்த சாரம் தான் எங்களுடைய பல வகை உணவு என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இந்த கட்சியில் பூமிக்கு உப்பாயிருங்கள் அப்படின்னு சொல்லி யூதர்களில் ஒரு பெரிய தலைவர் சொன்னார். இவங்க சொன்ன உடனேயே அதுக்கு இவர் அதே யூதர்களிலிருந்து உப்பானது சாரமற்று போனால் இதற்கு பயன்படுகிறார். பேச்சாளங்க கிட்ட நம்ம பேச்சு கொடுத்தோம், நம்மளை ஒன்றில்லைன்னு ஆக்கிடுவாங்க. வாய் எதையும் திரிக்கிறது, இல்லாட்டி கோர்ட்டில் 50 வழக்கு நிற்குமா? வக்கீல் இருக்காங்கல்ல, கொன்னவன் இல்லைன்னே கொண்டாந்து நான் வெளியில். அது மாதிரி தான் இந்த அம்மா ஒன்று எடுத்து சொன்னால் அதுக்கு உடனே இங்கேருந்து ஒன்று எடுத்துட்டார். வண்ண உணவுகளை சாப்பிடணுட்டார். வண்ணமாக இருக்கணுமையா, அதானே சாப்பாடு, கலராக இருக்கணும், சாப்பிடுவோம் என்றார். வாங்கம்மா, தூத்துக்குடி அம்மா, தண்ணியை குடிச்சிட்டு வாங்க, வாங்க, இன்னும் கொஞ்சம் குடிங்க. போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த உணவு திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்க தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் உணவு பாதுகாப்பு துறையை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பார்வையாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தினை கனிவோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். ஐயா, எனக்கு முன்னால பேசிய கருணாநிதி இந்த பலவித உணவையும் பாரம்பரிய உணவையும் ஒரு குழப்பி சேர்த்து சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. சாப்பிடுறது எப்படின்னு சாப்பிடுவாரா? ஆமா, சினிமா தியேட்டருக்கு போனா நாங்க பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோமா, அதனால அது பலவித உணவாக போய்விட்டதே அப்படின்னாரு. ஐயா, பாப்கார்ன் என்னங்கய்யா? தமிழ்ல சொன்னா சோள பொரி, அது பாரம்பரிய உணவு. இவர் ஆங்கிலத்துல சொல்லியாச்சுன்னா அதுக்கு பேரு பலவித உணவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் குழப்பறது பூரா அதுதான். நாங்க சுட்டு சாப்பிடுவோம், நீங்க பொரிச்சு சாப்பிடுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல என்ன இருக்கு? அடிப்படை சோளம் தானே, அதை சாப்பிடுறதுதான் பாரம்பரிய உணவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா, பலவித உணவை பத்தி இவ்வளவு தூரம் பேசினாங்கல்ல, நான் என்ன கேக்குறேன், அவங்க 2 பேரும் ஸ்கூல் வாத்தியார். ஸ்கூலுக்கு போறவங்க அங்க போய் ஆர்டர் பண்ணி பிரியாணியோ புரோட்டாவோ பீஸாவோ வாங்கி சாப்பிட வேண்டியதானே? நாள் தவறாம வீட்டுல இருந்து மனைவி சமைத்து கொடுக்கிற பாரம்பரிய உணவை தான் 8 அடுக்கு கேரியர்ல தூக்கிட்டு போகுது 2 பேரும். இல்லாட்டி வீட்டுல விட மாட்டாங்கல்ல. வீட்டுல விட மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு முடியாது. வீட்டு சாப்பாடு வேண்டும் என்பதற்காக தினமும் கேரியர் சாப்பாட வீட்டுல இருந்து தூக்கிட்டு போற ஆட்கள் 2 பேரும் என்ன வந்து சொல்றாங்க, பலவித உணவு தானே உடலுக்கு நல்லது, சித்த மருத்துவத்தை மறந்து விட்டீர்களே அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, இந்த கொரோனா என்ற பெருந்தொற்று காலத்தில் உலகம் முழுவதும், நம்ம மட்டும் இல்ல உலகம் முழுவதும் கபசுர குடிநீரை குடித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் நம்முடைய பாரம்பரிய உணவின் சுவையும் கபசுர குடிநீர் என்ன அப்ப மாத்திரையா போட்டோம்? கபசுர குடிநீர், டெங்கு வந்திருக்கா, நிலவேம்பு குடிநீர் எல்லாம் நம்முடைய பாரம்பரிய உணவு, வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. இந்த பெருந்தொற்று காலத்துல அமெரிக்கால ஒரு ஆளு ஒரு சின்ன வியாபாரம் பண்ணி பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார். என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள், மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டு ரசம் வச்சு வித்திருக்காரு. கவுண்டர் சேல் ரசம். அங்க போய் இந்த தொழில் பார்க்க முடியாம போச்சு ஐயா. வெறும் ரசம்,
அத பாக்கெட்டா போட்டு வித்திருக்காரு. அடியும் பிடியுமா வித்திருக்கு. அது உடல் நலத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் தொற்றிலிருந்து காப்பாற்றுவதற்கும் உணவு என்று அப்படி அடியும் பிடியுமா வாங்கி பெரிய சேல்ஸ் நடந்தது என்றால் நம்முடைய ரசத்துக்கு உலக அரங்கில் சிறப்பு இருக்கிறது. இவங்க அதை புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அழகா சொல்றாங்க, இதய அடைப்புக்கு காரணம், இதய அடைப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு புரோக்கோலி சாப்பிடுங்கள்னாரு. இதய அடைப்பே இப்பதானே வருது, முன்னால வந்துச்சா? முன்னால நாம சாப்பிட்ட பாரம்பரிய உணவுக்கு எந்த அடைப்பும் இல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கை இருந்தது, புரோக்கோலி தேவையில்லை. இப்ப நீங்க சாப்பிடுற பீஸா, அதுல இருக்கிற சீஸ், இவையெல்லாம் சாப்பிடுறதுனால கெட்ட கொழுப்பு உடம்புல சேருது. அதுதான் இதய அடைப்புக்கு காரணமாகுதே தவிர நல்ல ஆரோக்கிய உடம்புக்கு புரோக்கோலி தேவையில்லை. அதுலயும் இந்த பழ வகைகள்லாம் சாப்பிடுறாங்கல்ல, அவருக்கு என்னமோ பிரெட் சாண்ட்விச் மேல அவ்வளவு ஆசை. எத்தனை தடவை சொல்லிட்டாருங்கிறீங்க? வீட்டுல சாப்பிட்டு பழகி இருக்காருமா, எத்தனை தடவை சொல்லிட்டாரு, வெறுத்து போய் அதை சாப்பிடுறாரு. ஆமா, அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயா, சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதான பெரியவர்கள் வரைக்கும் ஆபத்தில்லாத உணவுன்னா அது இட்லி தான். சின்ன குழந்தைகளுக்கு முதல்ல கொடுக்கிற உணவு திட உணவுன்னா மெதுவா இட்லியை தான் கொடுத்து பாக்குறோம். ஏன்னா அதுதான் அதுக்கு சீக்கிரம் ஜீரணமாகும், வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்று குழந்தைக்கு கொடுக்கின்ற உணவாக இட்லி இருக்கிறது என்றால் அதுதானே நலமான உணவா இருக்க முடியும். ஏன் உங்க வீட்டு 7 மாச குழந்தைக்கு பீஸா வாங்கி ஊட்டுறது? கலர் கலரா பர்கர் வாங்கி கொடுங்க, பிரெட் சாண்ட்விச் கொடுங்க, பர்கர் கொடுங்க. அப்ப மட்டும் இட்லியை தேடி ஓடி வரீங்க. அதுலயும் வயதான பிறகு 70-80 வயதில் இருக்கின்ற பெரியவர்களுக்கும் இட்லி தான் நல்ல உணவு. உங்க தாத்தாவுக்கு பீஸா கொடுப்பீங்களா? என்ன பேச்சு பேசுறாரு இங்க வந்து? பலவித உணவை சாப்பிட்டு பழகுங்களாம். கொடுப்பாரு சீக்கிரத்தை அவர் அனுப்பி விடுறது. ஐயா, ஆமா ஐயா, காக்கா முட்டைன்னு ஒரு சினிமா வந்தது, தேசிய விருதெல்லாம் வாங்கியது. காக்கா முட்டைன்னு ஒரு படம். அந்த படத்துல வர்ற சிறுவர்கள் 2 பேரு இந்த பீஸா கடையை பார்த்து பார்த்து ஆசைப்படுவான், பீஸா சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். அந்த படத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு அதுக்காக காசு எல்லாம் சேர்ப்பானுங்க. அப்ப அவங்க வீட்டுல இருக்கிற அப்பத்தா அதை பார்த்து பார்த்து வீட்டுல தோசை சுட்டு கொடுக்கும். அதுக்கு என்னன்னு தெரியாது, தோசை மாவு ஊத்தி, ஆமா, அதை பார்த்து பார்த்து தக்காளியை வெட்டி வச்சு ஏதோ வெங்காயம் எல்லாம் போட்டு என்னமோ செஞ்சு கொடுக்கும். இவன் சாப்பிடுவான். ஆனா பீஸா தான் வேணும்னு பிடிவாதமா இருப்பானுங்க. கடைசியில எல்லா இதையும் தாண்டி போய் பீஸா கடையில போய் வாங்கி அதை பிச்சு ஒரு வாய் வச்சுட்டு அந்த சின்ன காக்கா முட்டை சொல்லுவான், இது நம்ம அப்பத்தா சுட்ட தோசை நல்லா இருந்ததுல, இதை விட அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவான். ஏன்னா பாரம்பரிய உணவு தான் நமக்கு வந்து சேரக்கூடிய எல்லா பெருமைகளுக்கும் காரணமா இருக்கும். அவங்கிட்ட பாடம் எடுத்துக்கணுமே. நீங்க சின்ன காக்கா முட்டைட்டு இந்த சின்ன காக்கா முட்டையை கேட்க சொல்லுங்க. ஆமா, பெரிய காக்கா முட்டை, அது சின்ன காக்கா முட்டை. ஐயா, வேற ஒண்ணு இல்ல, அந்த காலத்துல பெருசா நிலம் வச்சு கட்டி இருந்தாங்களாம். ஏன்னு கேட்டா தாத்தா தொந்தியும் தொப்பையுமா இருந்தாராம். எவ்வளவு பெரிய பொய்! இப்படி பேசலாம் ஐயா? 90 வயசு வரைக்கும் தாத்தா கையில ஏர் பம்ப் ஏரை வைத்துக் கொண்டு உழுவதற்கு புறப்பட்டு போறதுக்கு தயாரா இருப்பாருன்னா வயசான பெரியவங்கிட்ட கேட்டு பாருங்க, எது உங்கள் சக்தி? அவர் சொல்றாரு, கஞ்சி இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜிங்கிற தாத்தா. நீராகாரம் தான் எனக்கு இவ்வளவு சக்தியை கொடுத்ததுன்னு தாத்தா சொல்றாரு. அன்னைக்கு தான் எல்லாரும் சிறப்பாக இருந்தார்கள். இன்னைக்கு பாருங்க, சின்ன பையன் 7 வயசு 8 வயசு பையனே பேரல் கணக்கா இருக்கான். ஏன்னா அந்த ஒபிசிட்டியை கொடுத்தது நீங்க கொடுக்கிற பீஸாவும் பர்கரும் பிரெட் சாண்ட்விச்சும். நகரமாட்டாம வரான் பாவம். சின்ன வயசுல எல்லா வியாதிகளும் வருகிறது குழந்தைகளுக்குன்னா பாரம்பரிய உணவை கொடுத்து பழகி இருக்கணும். ஐயா, வேற ஒண்ணும் இல்ல, இந்த பீஸா கடை இருக்க அத பிசாசு கடைன்னு எழுதி போட்டுருக்கலாம். அப்படி ஆக்கிருச்சு நம்மள. இந்த சவர்மா இருக்க, அதுக்கு அவன் எழுதியே போடலாம், சவர்மா சாப்பிட்டால் நீ இனி சவம்மா. சவம்மா அதான ஆக்கி இருக்கு. 2 பேரை கொன்ன பிறகும் திரும்பவும் அதுகிட்ட தான் போய் பலவித உணவுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா இவர்களுக்கு எப்படி விழிப்புணர்வை கொடுக்கிறது? பலவித உணவு சாப்பிடுவாங்களாம். வேற ஒண்ணு இல்லைங்க, அந்த தூத்துக்குடி நெல்லை மாவட்டம் தெற்கு பகுதியை சேர்ந்தவர்களுக்காக சொல்றேன். இங்க உள்ள பழக்கம், பெண்கள் குழந்தைகள் வயதுக்கு வந்த உடனே பெண் குழந்தைகளுக்கு உளுந்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க. இங்க உள்ள குழந்தைகளுக்கு உளுந்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க. ஏனென்றால் கர்ப்பப்பையின் சுருங்கி விரிகிற ஆற்றல் கொடுக்கறாங்க. ஆமா, கொடுக்கறாங்க. எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை, இப்ப அதுக்கு செய்ய தெரியுமான்னு கூட தெரியல எனக்கு.
கர்ப்பப்பையினுடைய சுருங்கி விரியும் ஆற்றலை நல்ல சிறப்பாக நடத்தி கொடுக்கும் என்பதற்காக இங்கே வயதுக்கு வர்ற குழந்தைகளுக்கு முதல்ல கொடுக்கிற உணவு அந்த உளுந்தங்களி புட்டு என்று பாரம்பரியமான உணவைத்தான் கொடுத்து பழக்குவாங்க. அதுதான் அந்த பெண்ணுக்கு பலத்தை கொடுக்கும் என்பதற்கு ஆரம்பத்திலிருந்தே கொடுக்கிற பழகிறோம். அதே நேரத்தில் புதிதாக திருமணமான தம்பதிகளை விருந்துக்கு கூப்பிடும் போது இங்க பாரம்பரிய உணவு உளுந்தஞ்சோறும் ஆட்டுக்கறி குழம்பும் தான் வச்சு கொடுப்போம். ஒரு காலத்துல அப்படி பிரமாதமா இருக்கும். ஆனா இப்போ இந்த இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, பிரியாணி சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு. அப்படி பிரியாணியை கொடுத்து பலவித உணவை கொடுத்ததால் இப்ப திருமணமாகி வர்றவங்களுக்கு பிரியாணியும் கோக்கும், ஏன்னா ஜீரணமாக மாட்டேங்குது, கோக்கு வச்சுக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே கோக்கு குடிக்கிறாங்க. அதனால தான் எங்க ஐயா அணித்தலைவர் ஐயா சொன்னது போல குழந்தை பேர் இல்லாமல் போவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது என்றால் பலவித உணவை நீங்க எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல அழகா சொல்லிக்கிட்டே போறாங்க. பழமையில நம்மளுடைய பழைய உணவு அந்த காலத்துல எல்லாம் வெளியில ரோட்ல நடந்து வந்து நம்ம வீட்டு வாசல்ல யாராவது களைச்சு போய் உட்கார்ந்தாங்கன்னா உடனே ஒரு டம்ளர் நீராகாரத்தை கொண்டு கொடுப்பாங்க. ஒரு செம்பு நிறைய நீராகாரமும் ஒரு சின்ன துண்டு கருப்பட்டியும். அந்த கருப்பட்டியை சாப்பிட்டு நீராகாரம் குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டா இந்த வெயில்ல வந்த வெயில் வெப்பம் பூரா இறங்கி உடலுக்கு ஒரு புது ஆற்றல் கிடைக்கும். அதுக்காக அந்த நீராகாரத்தை குடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த இடத்துல காபி வந்து உட்கார்ந்துருச்சு, காபி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்ப கூல் ட்ரிங்க்ஸ் வந்துருச்சு. அத கூட நமக்கு ஒழுங்கா சாப்பிட தெரியல. சூடா குடிக்க வேண்டிய காபிய ஐஸ் காபி, கோல்டு காபின்னு கூலா குடிக்கிறோம். குளிர்ச்சியா சாப்பிட வேண்டிய ஐஸ்கிரீம சூடா சாப்பிடணும்னு சொல்லி பிரௌனின்னு பேரை மாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பிரௌனி நாய் பேரு அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னா பலவித உணவு போற போக்க பாருங்க. இது எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு சூழல்ல நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பீசாங்கிற பொருள்ல பொட்டாசியம் புரோமைட், பொட்டாசியம் அயோடைட் என்ற 2 வேதிப்பொருட்கள் சேர்வதால் உடலில் புற்றுநோய் உண்டாக்கும் செல்கள் பெருகி வருகின்றன என்று இன்னைக்கு ஆராய்ச்சியில சொல்லி இருக்காங்க. இப்ப ஏராளமா புற்றுநோய் வந்துருச்சு. 2003 ஆராய்ச்சியின்படி இதை சாப்பிடுகிறவர்களுக்கு குடல் நோய் வருவதற்கு வாய்ப்பு வரும் என்று சொன்னார்கள். 2004 இந்த ஆய்வில் இதய நோய் பெருகிவிடும் என்று சொல்கிறார்கள். என்றால் வேதிப்பொருட்கள் அதிகமாக சேருகின்ற நம்முடைய பலவித உணவு உடல் நோய்க்கு தான் வித்திடுகிறது. நடுவர் அவர்களே, மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தக்காளியை அப்படியே சாப்பிடலாம், ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். நம்ம எதிர்க்க இருந்த கருணாநிதி சொன்னாரு, வெறும் இட்லி சாப்பிடுவீங்களா, சட்னி வச்சுதானே சாப்பிடுவீங்கன்னாரு. ஆமா, சட்னி கூட மருந்து தான். அதுல கூட புதினா சட்னி, மல்லி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார்னு சாப்பிடுறோம். ஆனால் அந்த தக்காளிய சாஸாக மாத்தி, அது சாஸ் என்று வேதிப்பொருட்களோடு இணைந்து அது சாஸாக மாறும் போது அதிக சோடியம் கலப்பதால் இதயம், மூளை, சிறுநீரக பை போன்றவை அனைத்தும் பாதிப்படையக்கூடிய ஒரு உணவாக மாறிவிடுகிறது. என்றால் இன்னைக்கு சாப்பிடுற எல்லா பொருட்கள்லையும் அந்த சாஸ், ஃப்ரைட் ரைஸ்லயும் சரி, நூடுல்ஸ்லயும் சரி, பிரியாணிலையும் சரி, சிக்கன் சாப்பிடும் போது கூட அதை தொட்டுட்டு சாப்பிடுறானா எல்லா வியாதிகளையும் வீட்டுக்கு வரவழைக்கின்ற உணவாக உங்களுடைய பலவித உணவு நிறைந்து இருக்கிறது. கொரியால உள்ளவங்க பலத்தோடு இருப்பதற்கு நூடுல்ஸ் காரணம் சொன்னார்ல ஐயா, இடியாப்பத்தின் வாழ்வுதனை நூடுல்ஸ் கவ்வும், ஆனால் மீண்டும் இடியாப்பமே வெல்லும். அதான நம்முடைய பழக்கமா இருந்துச்சு. இடியாப்பத்தின் வாழ்வதனை நூடுல்ஸ் கவ்வுமா? ஆமா, இடையில தடை போட்டோமா இல்லையா? அதுல இருக்கிற கெமிக்கலுக்காக தடை போட்டோம். ஆனா மீண்டும் அந்த ஆவியில வேக வைக்கிற உணவுக்கே நாம வந்து சேர்ந்திருக்கிறோம்னா பாரம்பரிய உணவின் இயல்பு அப்படிப்பட்டது. நம்முடைய திருவிழாக்களில் நாம கொடுக்கிற பிரசாதம் கூட நம்முடைய பாரம்பரிய உணவாகத்தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த அடுத்தால விநாயகர் சதுர்த்தி வருது, பூரணம் வச்ச கொழுக்கட்டை, அதையும் தாண்டி நவராத்திரி வரும், நல்ல சத்தை தருகின்ற சுண்டல், தினம் ஒரு சுண்டல், பாசிப்பயிறு ஒரு நாள், கொண்டக்கடலை ஒரு நாள், தட்டாப்பயிறு ஒரு நாள் என்று நவ தானியங்களையும் சுண்டலாக கொடுத்து கொடுத்து உடலில் வலியேற்றுகின்ற திருவிழாக்களாகத்தான் நம்முடைய சடங்குகள் இருக்கின்றன. என்றால் பாரம்பரியமான உணவை பற்றி தான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கும் அதை நோக்கிய பயணமாகத்தான் நம்முடைய பயணம் இருக்குது. ஐயா, மனிதராக இருந்தால் கொஞ்சமாவது நன்றி வேணும். இப்பதான் அவர் பேசுறதுக்கு முன்னால அழகா ஒரு சுக்கு காப்பி வந்து கொடுத்தாங்க. நம்ம பாரம்பரிய உணவு
கோக்கு ஊத்தி கொடுக்கல, சுக்கு காப்பில துளசி மிதக்க மிதக்க அப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்க. மணக்க மணக்க கொடுத்தாங்க. மணக்க மணக்க குடிச்சிட்டு அவ்வளவு ஆக்ரோஷமா கத்திட்டு பலவித உணவை சாப்பிடுங்கள்னா என்னையா அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? குடிச்சதுக்காகவாது பேசுங்கப்பா. பேச வேண்டாமா? குடிச்சதுக்காக பேசுங்கய்யா, குடிச்சிட்டு பேசுன மாதிரியே பேசக்கூடாதுயா என்று சொல்லி, மனிதர்களினுடைய நலமான வாழ்க்கைக்கு பெரிதும் தேவை பாரம்பரிய உணவுகளே. அதை நோக்கிய வாழ்க்கைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இந்த உணவு திருவிழா போன்றவை அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா, நிறைவா 5 பேர் ஏற்கனவே பேசிட்டாங்க. நம்மளும் உட்கார்ந்து கேட்டு குழம்பி கிடக்கிறோம். நிறைவா பேச போறாரு. வாங்க ராஜ்குமார், வாங்க. பலவித உணவே. பேரன்பும் பெரும் பெருமையும் வாய்ந்த பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே கைத்தட்டலாம். அவன் கையவாவது தட்டுங்க. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால பேராசிரியை ரேவதி சுப்புலட்சுமி மேடம், அவங்க பேராசிரியர், தமிழ் பேராசிரியர். ஆனா அவங்க சொல்றத பாத்தீங்கன்னா எந்தெந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டா நோய் வரும்னு அவங்க பேராசிரியையா தான் இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா ஏதோ எப்பவோ டாக்டருக்கு படிச்சுட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அள்ளி விடுறாங்க, யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சா அவங்க பாட்டுக்கு அள்ளி விடுறது. அதுல வேற அவர் சின்ன காக்கா முட்டையா, நான் பெரிய காக்கா முட்டையா. காக்கா முட்டை படம் பார்த்திருப்பீங்கல்ல, சரி நாங்க ஒத்துக்கிறோம். அவர் சின்ன காக்கா முட்டை, நான் பெரிய காக்கா முட்டை. அப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, அந்த படத்துல வர்ற ஆயா நீங்களா? கேட்கணும்ல, ஒத்துக்கிறீங்களா? ரொம்ப நல்லவங்க, ஒத்துக்குவாங்க. நடுவர் அவர்களே, அப்புறம் என்ன ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது நானும் தம்பியும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வீட்டம்மா தர்ற கேரியர்ல தர்ற பாரம்பரிய உணவை தான் எடுத்துட்டு போறோம், அதனால அதை சாப்பிட்ட பிறகும் எங்களுக்கு நன்றி இல்லைன்னு. அதை சரியா சாப்பிடுறோமா இல்லையாங்கிறது வேற. அந்த சாப்பாட்டை 5 நாளா நாங்க சாப்பிட்டுட்டு ஒரு சேஞ்சுக்காக ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டல்ல போய் நல்லாதான் புரோட்டா சாப்பிடுறோம், பிரியாணி சாப்பிடுறோம். அதைத்தான் நாங்க சொல்றோம், என்னைக்குமே அந்த ஒரே சாப்பாடை சாப்பிடாதீங்க, கொஞ்சம் வெரைட்டியா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்கிறோம். அதை சொல்லியாச்சுன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுல வேற புதுசா ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க. இவங்கெல்லாம் சாப்பிடாதவங்க மாதிரி. ஆமா, அவங்க ஏதோ சாப்பிடுவாங்க பாருங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு முக்கு திரும்ப உடனே புரோட்டா கிடைக்கல. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ரேவதி மேடத்துக்கு கொஞ்சம் நீராகாரம் கொடுங்க, கொஞ்சம் நீராகாரம் அவங்களுக்கு கொடுங்க. வேணா நீங்க கொடுத்த அந்த இது இருக்குல்ல, சுக்கு காஃபியும் ரொம்ப நல்லா இருந்து டாக்டர். இது மாதிரி நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லை. எங்களுக்கு காஃபின்னு தினமும் தர்றாங்க, ஆனா காஃபி மாதிரி இருக்கிறது இல்ல. ஆனா நாங்க காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லி இலைய போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி காஃபி கிடைச்சா நாங்க ஏன் போக போறோம்? அந்த மாதிரி அவங்களுக்கு நீராகாரத்தை கொடுங்க, அவங்களுக்கு வேற எதுவுமே கொடுக்காதீங்க. கொஞ்சம் 4 இட்லியை பார்சல் பண்ணி கொடுங்க. இட்லிக்கு மேல அம்புட்டு புரியமாமா உங்களுக்கு. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. ஒரு கண்டுபிடிப்பா பாருங்க. எனக்கு இது என்னன்னா, பேச வந்தா உண்மையே பேசணும். கண்டுபிடிப்பு, பிரியாணி சாப்பிட்டு கோக்கு சாப்பிட்டால் குழந்தை பேரு வராது அப்படின்னு ஒண்ணு. ஐயாவும் அதை சொன்னாங்க, ஐயாவுமே அதை மாதிரி சொன்னாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், 3 வேளையும் பிரியாணியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குழந்தைகளே இல்லையா? ஒண்ணு கேட்கிறேன்னு, இருக்குதா இல்லையா? இன்னொன்னு, பிரியாணியே இல்லாத ஒரு காலகட்டம் இருந்துல்ல, அப்ப எல்லாருக்கும் குழந்தை பேர் இருந்துதா? யோசிச்சு பாருங்க. நான் இன்னும் உதாரணத்துக்கு வர்றேன். ராமாயணத்துல தசரதன் ஒருத்தர் இருந்தான். தசரதன் ராமாயணத்துல பழைய காலத்துல குழந்தை பேர் இல்லாம யாகம் செஞ்சிருக்கான். அப்படின்னா அவனே செயற்கை கருவூட்டல் முறையை தான் பின்பற்றி இருக்கான். ஒண்ணு மகாபாரதத்திலே இந்த இது இருக்கு. அதனால பிரியாணினால தான் குழந்தை பேரு ஆபத்து, கோக்கு பெப்சினாலங்கிற அந்த பேச்சை விட்டுருங்க. பாரதத்திலேயே அப்படித்தான், ராமாயணத்திலே அது. அப்ப அந்த காலத்திலேயே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்ல, இருக்கிறவங்களுக்கு இருந்திருக்கு. அததான் சொல்ல வந்தாச்சுன்னா, ராஜாக்களுக்கு இல்லையா? ஆமா, நம்ம என்ன கூஜாக்க. இதுல வேற உங்களுக்கு என்னம்மா, பீஸா, பர்கரு, சாண்ட்விச், இதுக்கு மேல உங்க 2 பேருக்கு என்ன கோவம்? உங்களுக்கு என்ன? நீங்க சாப்பிடலங்கிறங்க வேற, உங்களுக்கு ஜீரணமாகாது, வயசாயிடுச்சு, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, வாங்கி தர்றது இல்லையா? ஆமா, பிரஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, சுகர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால உங்களுக்கு அது ஒத்துக்காது. எங்க பிள்ளைகளுக்கு அது ஒத்துக்குது.
அது ஒண்ணும் கெடுதல் தர்ற உணவு இல்லைங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த பீஸா பர்கர் சாண்ட்விச்ல எல்லாம் என்ன நம்ம சேர்க்கிறோம்? கோதுமை தான் சேர்க்கிறோம், சில பேர் மைதா சேர்க்கிறாங்க. என்ன ஒண்ணு ரொட்டி சேர்க்கிறோம், வெங்காயம் தக்காளி கேரட். என்ன தெரியுமா, எங்க வீட்டுல எல்லாம் பிள்ளைகளுக்கு இந்த கேரட்டை பொரியல் பண்ணி கொடுத்தா அந்த பிள்ளைகள் சாப்பிடாதுங்க. சாப்பிடாது, வேணாம் வேணாம் வேணாம், பேடுன்னு சொல்லி அனுப்பிடுறது. அதையே கேரட்டை பொரியலா செஞ்சு சாண்ட்விச்ங்கிற பேர்ல நாம கொடுத்தா சுட சுட விரும்பி விரும்பி சாப்பிடுது, விரும்பி விரும்பி சாப்பிடுது. அப்ப பிள்ளைகள் விரும்புறது மாதிரி நாங்க சாண்ட்விச் கொடுக்கிறோம். அதுவும் ஆரோக்கியமான உணவு தான். நீங்க அதுல எதுவுமே இல்லைன்னுட்டு நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இதுல வேற நடுவர் அவர்களே, அதுல வேற சவர்மாங்கிறதுல ஏமா உங்களுக்கு அதுல அந்த அம்மா சவர்மா சாப்பிட்டால் சவம்மா கவிதை கூடவே மானே தேனே மயிலே குயிலேன்னு போட்டுட்டா ரேவதி சுப்புலட்சுமி கவிஞர்னு போட்டுக்கலாம். அவங்க பக்கத்துல இருக்கவங்களும் எதையாவது எழுதிட்டு கவிஞர்னு போட்டிருக்கிறாங்க. அவங்க வேலையே இதுதான். ஆமா, அதுல போட்டு கரிசல்காரி கவிதைகள் எழுதுறது. சவர்மாங்கிறது நடுவர் அவர்களே வேற ஒண்ணும் இல்லைங்க. நாங்க என்ன கேக்குறேன், சவர்மாங்கிறதுல சிக்கன் சவர்மா இருக்கு, மட்டன் இருக்கு, கேரளாவுல பீஃப் போர்க் எல்லாம் சவர்மா இருக்கு. அது ஒரு நாளைக்கு சாப்பிடணுமே. நிச்சயமா ஐயா, சாப்பிடணும் ஐயா, சாப்பிடணும், சந்தோஷமா சாப்பிடணும். எல்லாத்தையும் எங்க நோய் நம்ம சாப்பிடாம இருந்தா நோய் வராம இருக்குமா? சாப்பிட்டாலும் நோய் வருது, சாப்பிடலன்னாலும் நோய் வருது. அதை சாப்பிட்டுட்டு 2 மாத்திரையை போடுவோமே, சாப்பிட்டு சாப்பிடாம. ஆமா, சொர்க்கமாக இருக்கும்ல, சந்தோஷமா போறோம். இது என்ன ஆகுது தெரியுமா, தியேட்டர்ல போய் உட்கார்ந்து இருந்துட்டு படத்தை பாக்குறது இல்ல. யாரு பாப்கார்ன் சாப்பிடுறா, யாரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறா, யாரு கோக்கு பெப்சி சாப்பிடுறான்னு நிச்சயமா உங்க பக்கத்துல இருந்து சாப்பிட்டவங்களுக்கு வயிற்று வலி வந்திருக்கும். வந்திருக்கும்ல. இப்படி வயிற்றுச்சல்ல நீங்க சாப்பிட்டாங்கன்னா அதவே சாப்பிடுங்க. சவர்மாங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த எலும்பு இல்லாத சிக்கன் மட்டன் ஏதோ ஒண்ணு ஒவ்வொன்னா அந்த மாதிரி பண்றாங்க. அதை பக்குவப்படுத்தி அந்த காலத்துல நம்ம சங்க இலக்கியத்துல இருக்குயா, குறிஞ்சி நிலத்துல இருந்தவன் வேட்டையாடி அந்த விலங்கோட இறைச்சிய அடுப்புல வச்சு சுட்டு சாப்பிட்டான். இப்ப அதை நாங்க மாடிஃபை பண்ணி சுடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க வீட்டம்மாவுக்கு சுட தெரியவும் தெரியாது. அதனால நாங்க என்ன பண்றோம், கிரில் சிக்கன் வச்சு சாப்பிடுறோம். கம்பியில வச்சு மைக்ரோவேவ் அவனா அது ஏதோ ஒண்ணு வாங்கி தர்றது, அதுக்கு பேரு அவன் வச்சான் தெரியுமா? ஏன் தெரியுமா? வீட்டுக்காரர் அதை வாங்கி தர்றதுனால தான் அதுக்கு அவன் பேரு. இல்ல, வீட்டுக்காரர் சமைக்கிறதுனால அவன் வச்சான். சூப்பர். அதுல வச்சு சாப்பிடுறோங்க. சிக்கனை பக்குவப்படுத்தி சாப்பிட்டா, நடுவர் அவர்களே நீங்க சவர்மா சாப்பிட்டுருக்கீங்களா? சவர்மா சாப்பிட்டுருக்கீங்களா? செம்ம டேஸ்டுங்க அது. அப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே அதை உருட்டி அதை சாப்பிடும் போது நம்ம பிள்ளைகளும் சாப்பிடும். நான் சாப்பிட்டுருக்கேன், அது ஒண்ணும் கெடுதல் இல்லை. நீங்க கேரளா இங்க கிடைக்குமா? கிடைக்குங்க, நிச்சயமா. என் செலவுலயே உங்களுக்கு வாங்கி தர்றேன். ஆனா அவங்க பார்க்கணும், அவங்களுக்கு கொடுக்க கூடாது. பார்த்துக்கிட்டே அவங்களுக்கு வேணா கொஞ்சம் கம்பங்களையும் கேப்பங்களையும் ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம், சாப்பிட்டுட்டு இருக்கட்டுமே, நல்லா இருக்குங்க. கேரளாவில் அந்த 2 பேர் அந்த பிள்ளைகள் இறந்ததுக்கு காரணம் என்னன்னா, அதை சரியா வேக வைக்காததுனால பக்குவப்படுத்தாததுனாலதான் பிரிப்பரேஷன்ல உள்ள தவறே தவிர ப்ராடக்டோட தவறு இல்ல. அதனால புரிஞ்சுக்கணும். ரொம்ப நாள் பட்டதுன்னு சொல்லிட்டு. ஆமையா, அது பிரிப்பரேஷனோட தவறு தான், அந்த பொருளோட தவறு இல்ல. நீங்க பாட்டுக்கு சவர்மா சாப்பிட்டா நான் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க என்ன, நான் உசுரோட தானே இருக்கேன். அந்த நடுவுல ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சாப்பிடலன்னு சத்தியம் பண்ணட்டும் பாப்போம். சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ண நல்லா சாப்பிடுறது. ஹோட்டலுக்கு போயாச்சுன்னா, நடுவர் அவர்களே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, ஹோட்டலுக்கு போயாச்சுன்னா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் இல்ல. நிஜமாவே சொல்றேன் ஐயா, நாங்க எல்லாம் ராஜாராம் ஐயாவும் அப்படிதான். நாங்க எல்லாம் இட்லி தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க என்னன்னா மெனு கார்டை எடுத்து அதுல பேரே விளங்காது, இது என்னது அவங்ககிட்டயே கேட்கறது, இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது மேடம், இது ஒரு மணி நேரம் ஆகும், பரவாயில்ல 2 மணி நேரம் ஆனாலும் நாங்க காத்திருக்கோம், சாப்பிடுறீங்களா இல்லையா? நல்லா வயறு முட்டை சாப்பிட்டுட்டு இது கம்பங்களி சாப்பிட்டு உடம்பு இருந்தவங்கள மாதிரியா இருக்காங்க அவங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இங்க வியாக்கியானம் பேசுறது. அதாவது பரவாயில்ல, இந்த நடுவுல இருக்க அம்மா இவங்க பொங்கல் வைக்கிறத பற்றி ஒரு வியாக்கியானம் கொடுத்தாங்க பாருங்க. பொங்கல் எப்படி, நம்ம மண்ணிலே விளைஞ்ச அரிசி, நாங்க என்ன வேற வெளிநாட்டுல விளைஞ்சா சொல்றோம், நாங்க எங்களுக்கு தெரியாதா? தம்பி சங்க இலக்கியம் படிச்சிருக்காரு, நான் படிச்சிருக்கேன், நாங்களும் பொங்கல் வைக்கிறோம். சில நேரம் எங்க வீட்டம்மா எங்களை பொங்க வைக்கும். அதுவும் நடக்குது, எல்லாரும் வீட்டையும் நடக்கிறது, நல்லா நடக்கும்ல. பொங்கல் வச்சு அதை வச்சு சாப்பிட்டு நம்ம சாப்பிடுறதுனாலதான் பொங்கல் அப்படின்னு அவங்க ரொம்ப இதெல்லாம் சொன்னாங்க. அமெரிக்காவில் 1 மாசம் இருந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க, பேசுறதுக்கே 1 மாசமா போயிருக்காங்க. போகும்போது ஒரு வண்டி நிறைய பொங்கல் செஞ்சுட்டா போனாங்க.
செஞ்சுட்டா போனாங்க. அங்க இருக்கிறத சாப்பிட்டீங்கல்ல, அங்க இருந்தா தானே சாப்பிட்டீங்க. அங்க இருந்து சாப்பிட்டுக்கிட்டு சார் அங்க இருக்கு சாப்பிடணும் சார், அனுபவிக்கிறான் சார் அப்படின்னு நம்ம வயிற்றுச்சல கொட்டிக்கிறது. அவங்க போயிட்டு வந்து இதெல்லாம் பொங்கல் சாப்பிடுற அதை வேற. நான் என்ன ஒண்ணு அவங்க சொன்னாங்க, எதை சாப்பிட்டாலும் வெத்தலையை சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆயிரும்னு ஒண்ணு சொன்னாங்கல்ல, அதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க பிரியாணி சாப்பிடுறோம், பரோட்டா சாப்பிடுறோம், சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல வெத்தலையை சாப்பிடுறோம், டைஜஸ்ட் ஆயிருது, முடிஞ்சு போச்சு இல்ல. நீங்க தான் சொல்றீங்க அந்த மாதிரி எதையுமே எதை பத்தியுமே யோசிக்கிறது இல்ல. நடுவர் அவர்களே, பாரம்பரிய உணவுங்கிறீங்கல்ல, இந்த பாரம்பரிய உணவுலையும் எல்லா உணவும் எல்லாருக்கும் ஒத்துக்காது. டாக்டர் இருக்காங்க. வரகரிசி சோறும் வழுதனங்காய் வாட்டும்னு அவை பாட்டி பாடினாங்க. வரகரிசி நம்ம குறிஞ்சி நிலத்தோட உணவு தான் அது. வரகரிசி என்ன பண்ணுது, அது வந்து பித்த உடம்புக்காரங்களுக்கு ஆகாது. அப்ப அவங்க 2 பேருக்கும் ஆகாது. 2 பேருக்கு அது ஆகாது. அது பித்தமா? ஆமா, சாப்பிடாம இருக்கிறது நல்லதுங்கிறான். கேழ்வரகுங்கிறது உடல் சூட்டை அதிகப்படுத்துங்கிறான். அதனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க கேழ்வரகு சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் கம்பு வந்து புரோட்டீனும் கால்சியம் அதிகம். அதனால என்ன பண்றது, உடல் உழைப்பே இல்லாம இருக்கிறவங்க அந்த கம்பு உணவை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, ஆரம்ப காலத்துல ஆரோக்கியமா இருந்தான்னு சொன்னா அவன் வந்து உணவுக்காக தேடி அலைஞ்சான், வேலை செஞ்சான், வயல்ல போய் வேலை செஞ்சான், உடல் உழைப்பு வேலை செஞ்சான், மூட்டை தூக்குனான். அதனால அவனுடைய உடம்பு ஆரோக்கியமா இருந்தது, எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாச்சுது. இப்ப நாம கம்பங்கஞ்சியை சாப்பிட்டுக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்க, ஏசி ரூம்ல உட்கார்ந்தோம்னா டைஜஸ்ட் ஆகாது, வேற நோயை உருவாக்கிறோம். அதனால பாரம்பரிய உணவுன்னு இவங்க 3 பேர் சொல்றாங்கன்னு தயவு செய்து உங்க உடலுக்கு எது ஒத்துக்குமோ அதை சாப்பிடுங்க. எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்க கூடாதுங்கிறது. அதனால என்னன்னா, அளவோட எல்லா விஷயங்களையும் சாப்பிடுறது. நீங்க நடுவர் அவர்களே, இவங்க சொல்றாங்கல்ல பாரம்பரிய உணவு, கம்பம், தோசை அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல, இப்ப யாருக்குமே அது சமைக்கிறதுக்கு எங்க சாதா தோசை சரியா ஊத்துறாங்களா? ஒரு தோசைய வட்டமா ஊத்த தெரியுதா இவங்களுக்கு? அது எப்படியா இருக்கும்? அதானே பார்த்தேன். நமக்கு ஹோட்டல்ல என்னமா விடுறாங்க, ஹோட்டல்ல விடுறாங்கல்ல. நான் ஒரு நாள் எங்க வீட்டம்மாட்ட கேட்டேன், ஏமா நான் வரும்போது பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு வரும்போது தோசை மாவு வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னா, எதுக்கு உங்களுக்கு சிரமம், தோசை மாவு வாங்கி கஷ்டப்படாதீங்க, தோசையாவே வாங்கிட்டு வந்துருங்கன்னு. நாம சாப்பிட்டுக்கிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். நல்லா தானே சொல்லியிருக்காங்க. ஆமா, நல்லா தானே சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாத்தையுமே அளவோட சாப்பிடணும். நீங்க பாரம்பரிய உணவு சாப்பிடுறேன்னு சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? எங்க நான் ராஜபாளையத்துல இருந்து வர்றேன். எங்க தெருவுல ஒரு அம்மா நாயோட வாக்கிங் போவோம். நிஜமாவே போகும்போது அந்த கிரவுண்ட் பக்கத்திலேயே அந்த அருகம்புல் ஜூஸ் இருக்கும். போனதும் 1 கப்பு சாப்பிடுது. கொஞ்ச தூரம் வாக்கிங் பண்ணி வச்சுட்டு அதுல இந்த எள்ளுருண்டை, இந்த மாதிரி திணையில செஞ்சது, கேழ்வரகுல செஞ்சது உருண்டையா வச்சிருக்கான். வாங்கி கட்டுன்னு கட்டுது. நிஜமாவே என்னன்னா, அளவோட சாப்பிடுறது இல்ல. பாரம்பரிய உணவு சாப்பிட்டா நமக்கு எந்த நோயும் வராதுங்கிற ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது. எதையுமே அளவோட சாப்பிட்டா ஆபத்து இல்ல. என்ன ஒண்ணு சொல்றேன், என்ன ஆகுது, நொறுங்க தின்றால் 100 வயசுன்னாங்க. நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க, எதை வேணாலும் நீங்க சாப்பிடுங்க, அதை நல்லா மென்று சாப்பிட்டா, அவசரமா சாப்பிடக்கூடாது. மென்று சாப்பிட்டா பிரச்சனையே இல்ல. வேலைக்கு போகக்கூடாது, சாப்பிட்டுக்கிட்டே வேற வழி இல்ல. நடுவர் அவர்களை, கொஞ்சமா சாப்பிடுவோமே, எதுனாலும் கொஞ்சம் சாப்பிடுவோம். ஐயா பேசும்போது ராஜாராம் ஐயா ஒண்ணு சொன்னாங்க. என்னன்னா, நமக்கு இருக்கிற இந்த சூழல்ல இப்ப என்ன பண்ணணும், அதாவது தூக்க மாத்திரை இல்லாம யாருக்கு தூக்கம் வருதோ அவங்க ஆரோக்கியமானவங்கன்னு ஐயா சொன்னாங்க. ஒரு வாதத்துக்கு நான் இப்படி கேட்கிறேன், யார் தூக்க மாத்திரை சாப்பிடுறாங்கன்னு நீங்க ஒரு லிஸ்ட் எடுங்க. டாக்டருக்கு நல்லா தெரியும். அளவோட இந்த பாரம்பரிய உணவுன்னு மாறிக்கிறாங்கல்ல சில பேரு, அவங்க தான் தூக்கம் வராம தூக்க மாத்திரை சாப்பிடுறாங்க. புரோட்டாயும் பிரியாணியும் கட்டுன்னு சாப்பிடுறானே, அவன் என்னைக்கு தூக்க மாத்திரை சாப்பிட்டதே இல்ல. அவனுக்கு என்ன ஆகுது, அவனுக்கு அது டைஜஸ்ட் ஆகுது. 10 புரோட்டாய மொத்தமா சாப்பிடுறான், ஒரு 10 ஆம்லெட்டையும் சாப்பிடுறான். அதுல வேற ஆஃப் ஆயில் ஃபுல் சைங்கிறான், அதை பிரட்டி போடுறதா ஒன் சைடாங்கிறான். அவன் அப்படியே கட்டு இந்த டிவில எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, சாப்பாட்டு அந்த யூடியூப்ல எல்லாம் சாப்பாட்டு ராமன் ஒருத்தர் இருக்காருங்க. அவன் பாட்டுக்கு தின்னுகிட்டே இருக்கிறான். கிலோ கணக்குல பிரியாணி சாப்பிடுறாங்க. ஊத்திட்டு வந்திருப்பான். கிலோ இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஊத்திட்டு வந்தா போட்டுக்கிட்டே இருப்பான். ஐயா அவரை பார்க்கும்போது ஊத்திட்டு வந்த மாதிரியும் தெரியலையா? என்ன ஆகுது, கிலோ கணக்குல சாப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில, எனக்கு பிபி இல்ல, சுகர் இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் நல்லா சாப்பிடுறேங்கிறான்.
நல்லா சாப்பிடுறேங்க. அப்ப என்ன ஆகுது, நம்ம உடலுக்கு எது ஒத்துக்குதோ அதை சாப்பிடுவோம். அதுதான் எங்களுடைய வாதம். நீங்க பாரம்பரிய உணவுன்னு சொல்லி அளவோட கணக்கு பண்ணி எல்லாம் சாப்பிட்டாலும் என்ன ஒண்ணு கேக்குறேனே, இப்ப நம்ம மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம் இருக்குல்ல, அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது? 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 40-45 தான். அந்த காலத்துல ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது எப்படி ஒத்துக்க முடியும்? கண்டுபிடிக்கலங்க. எங்க தாத்தா ஒருத்தர் இருந்துச்சு, இருந்திருக்கீங்க. எங்க தாத்தா ஒருத்தர், எங்க தாத்தாவோட தம்பி, அவர் என்னன்னா 28 வயசுல சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலிக்கிட்டு சாஞ்சிருக்கார், போயிட்டார். நிஜமாவே நடந்த விஷயம். இது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப அந்த காலத்திலேயே ஹார்ட் அட்டாக் இருந்திருக்கு, கண்டுபிடிக்கல. இப்ப என்ன கண்டுபிடிச்சாங்க? நாலடியார்ல இருக்கு, நின்றான், இருந்தான், கடந்தான், சென்றான் எனப்படும். இருக்குதா இல்லையா? அப்ப என்ன ஆகுது, இப்ப மருத்துவம் வளர்ந்திருக்குது. அந்த காலத்திலேயே நோய்கள் இருந்திருக்கு. நீங்க பாரம்பரியத்தை சாப்பிடும் போதும் நோய்கள் இருந்திருக்கு. ஆனா இப்ப இந்த இதெல்லாம் சாப்பிட்டதுனாலதான் நோய் வருதுன்னு ஒரு பில்டப் பண்றீங்கல்ல, அதை தான் நான் ஒத்துக்கல. அதனால நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். பல்வகை உணவுன்னு நாங்க சொல்றது என்னன்னா, பாரம்பரிய உணவையும் சேர்த்து தான் நாங்க சொல்றோம். பாரம்பரிய உணவையும் சாப்பிடுங்க ஐயா. இப்ப இந்த ஜூஸ் சாப்பிடுறத பற்றி சொன்னாங்கல்ல, இப்போ ஒரு ஜூஸ் நாங்க சாப்பிடுறோம், ஏபிசி ஜூஸ்ன்னு. ஏபிசின்னா என்னன்னா, ஆப்பிள், பீட்ரூட், கேரட், எல்லா வகையான சத்துக்களும் அதுல இருக்குங்க. பூரா வெளிநாட்டு வரமால இருக்கு. ஆமா, வெளிநாட்டுல இருந்து அவன் சொல்லி தந்தா கூட எல்லா சத்துக்களும் அதுல இருக்கு, எல்லா வகையான ஹார்மோன்ஸும் அதுல இருக்குங்கிறான். அதே மாதிரி அந்த காலத்துல நம்ம கிராமங்கள்ல வாழ்ந்தோம். கிராமங்கள்ல என்னன்னா, கொய்யாப்பழம் இருக்கும், மாம்பழம் இருக்கும், எல்லா பழங்கள் இருக்கும், சப்போட்டா, இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கும். பக்கத்திலேயே இருக்கிற பொருட்களை அன்றைக்கு சாப்பிட்டோம். இப்ப என்னன்னா, நம்ம கிராமங்கள்ல இல்ல, பெரும்பாலும் நகரத்துக்கு வந்திருக்கோம். அதனால சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லா ஃப்ரூட்ஸ், பழங்கள், அந்த வெஜிடபிள்ஸ், வெள்ளரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி ஃப்ரூட் சாலடா சாப்பிடுவோம். வடிவம் மாறி இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை முறை மாறவில்லை. நோய்களுக்கு காரணம் உணவு இல்ல, நம்ம பரபரப்பான வாழ்க்கை தான் சொல்லி பாரம்பரிய உணவையும் சேர்த்து பல்வகை உணவாக சாப்பிடுவது ஆனந்தம், ஆரோக்கியம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பெரியோர்களே, உங்க அத்தனை பேருடைய ஒத்துழைப்பில் பாரம்பரிய உணவா இல்லை பல வகை உணவா என்பதை கொஞ்ச நேரமாக நம்ம சிந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. நேரம் இல்லாத நேரம் ஆகிருச்சு. 8:15 ஆகுது. நான் ஒரு 8:30க்கு முடிச்சிடலாம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படி தான் முடிக்கணும். இல்லாட்டா நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டாலும் போயிடுவீங்க. நேரம் அங்கங்கே அவங்க இடத்துக்கு போகணும் இல்லையா? இப்போ என்னங்க விஷயம், சுருக்கமாக பார்ப்போமே. எங்கள் காலத்தை விட இப்போ எங்கே பார்த்தாலும் மருத்துவ நிலையங்கள் அதிகமாகி போச்சு. ஒரு வகை மருத்துவம் இல்லை. நம்ம ஊரில் இருந்தது சித்த மருத்துவம் தான். அங்கங்கே அங்கே இருப்பார். இல்லாட்டி எங்கள் வீடுகளில் கிளவி இருப்பா. வயிற்று வலிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, வாடா நாய் கண்டதையும் தின்னுக்கிட்டு தொலை இந்தா அப்படின்னு அப்படின்னு கசக்குவா. அப்படியே உருட்டி தின்றா, போட அப்படின்வா. இல்லை ஒரு கஷாயம் ஒன்று போட்டிருப்பா. அதை சாப்பிட்டோம்னா, குடித்தோம்னா உடம்பு முழுக்க கசக்கும். அந்த கஷாயத்தை சாப்பிட்டா சரியாக போச்சு. அப்போ கிளவி ஒன்று, வீட்டு கிளவி, அதை பழைய காலத்தில் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. அப்புறம் முக்குக்கு இந்த சித்த வைத்தியர், ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒரு இருப்பார் மருத்துவர்னு, அவரை ரொம்ப கீழ்ச்சாதின்னு சொல்லிட்டாங்க. அது வேறு சிக்கல். அவர் மருத்துவர்ப்பா, அவர் மருத்துவர் கீழானவர் அப்படின்ட்டான். யார்? இலவசமாக கொடுத்தவர். அதுக்காக அவருக்கு தள்ளி விட்டுட்டாங்க. ஆனால் எப்போ இதில் வருமானம் ஜாஸ்தி வரும்னு தெரிஞ்சிச்சோ, யாரெல்லாம் இவரை கீழ் ஜாதின்னு சொன்னானோ அவெல்லாம் அதை படிக்க போயிட்டான். நிலைமை எப்படி ஆகி வச்சுருந்தீங்களா? இலவசமாக கொடுத்தா எப்போதுமே ஊரில் ஏற்றுக்க மாட்டான், காசு வாங்கணும். பழைய காலத்தில் அப்படி இருந்துச்சு. இப்போ அலோபதின்றார் டாக்டர். அவர் அலோபதி. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஹோமியோபதி அப்படின்றாரு. அவர் உருண்டையாக கொடுக்குறாரு. வெள்ளை உருண்டையாக போட்டுக்க, 5 போடு, 4 நாளில் போடு அப்படின்ட்டாரு.
அவர் ஒரு வைத்தியம் வச்சுருக்காரு. அப்புறம் அதுக்கு மேலே போச்சுன்னா சித்த வைத்தியம், அலோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம், அது வேறு பெரிய நெடுங்காலம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடியது. அது கடவுளே வந்து கொடுத்தது. நம்ம ஊரில் அப்படி தான் சொல்லுவேன், எதை சொன்ன அப்படி சொன்னால் தான் நம்புவேன். கடவுளே வந்து கொடுத்தது. 4 வைத்தியம் இருக்கா நம்ம ஊரில், எங்கே பார்த்தாலும் திறந்து வச்சுட்டான். சரி, ஆளுகளை பார்த்தோம்னா திடீர்னு சொல்கிறான், நடக்க முடியல, என்னையா செய்யுதுனா இந்த மூட்டு மூட்டு வலின்றான் ஒன்று. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா பொம்பளைகளை பார்த்தோம்னு சொன்னால் அவங்களும் மூட்டு வலி தான். நம்ம தாய்மார்களுக்கு மூட்டு வலியும் அவங்களும் கூடவே பிறந்தவங்க. மூட்டு வலி அது ஒரு பக்கம் சரியாயிடுச்சு. இன்னும் சில போகும்போது சொல்கிறான், அவங்ககிட்ட பேசாத, டென்ஷன் பார்ட்டின்றான். அதான் அப்படின்னா டென்ஷன் பார்ட்டி. அவனுக்கு எந்த நேரம் கோபம் வரும்னு தெரியாது, பயங்கரமாக இருக்காங்க. ரத்த கொதிப்பு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இன்னைக்கு ரத்தம் கொதிக்குதான். அதை வச்சு இப்படி பார்த்துட்டா அங்கே ரத்தம் ஓடுது, பயங்கரமாக ஓடுது. ரத்த கொதிப்பு பார்ட்டி. சில ஆளுக்கு ரத்தம் மெதுவாக போகுது, ரொம்ப குறைச்சி போகுது, கூட போகுது. எத்தனை வகை. அடுத்த கடைசியில் பார்த்தா கேன்சர்ன்றான். எங்கடா கேன்சர்? தாய்மார்களுக்கு கேன்சர் ஒரு பக்கம், ஆண்களுக்கு கேன்சர் ஒரு பக்கம். அப்போ கேன்சர்னு புதுசாக கேன்சர் நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை. இருந்திருக்கும், நம்ம ஊரில் இல்லாமல் இருந்திருக்காது. ஏன்னா இந்த இதெல்லாம் மாரடைப்பெல்லாம் கேள்வி பாட்டில் இருக்கல, கேன்சர் இருந்திருக்கும், கண்டுபிடிக்கலை. கேன்சர் இப்படி பல வகையான நோய்கள்யா, புது வகையான ஆஸ்பத்திரிகளுக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் அந்த ஆஸ்பத்திரி வந்து வெளியே வரும்போது நம்ம நெஞ்சமெல்லாம் கலங்குது. ஒரு காலத்தில் இந்திரா காந்தி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து சொல்லிச்சான் அந்த அம்மா, இதுக்குள்ளே போகாமலே நான் செத்து போகணும்னு. அந்த அம்மா வார்த்தை மெய்யா போச்சு, போகாமலே அது செத்து போச்சு. ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கே அங்கே அந்த நோயாளிகள் படுற வேதனையை பாருங்க. அந்த மாதிரி நமக்கு வேதனை வரக்கூடாது. நாம் நல்லா வாழணும். அதுக்கு என்ன செய்யணும்? இவ்வளோதாய சுருக்கம். என்ன சொல்கிறாங்க இவங்க? ஐயா, நம்ம ஊரில் விளையிற, நம்ம மண்ணில் விளையிற பொருட்கள் இதை கொண்டு போய் இன்னொரு ஊரில் வச்சா, ஐஸ்லாந்தில் கொண்டு வைக்கிறான்னு வைங்க, விளையுமா? அது விளையாது. ஐஸ்லாந்தில் இருக்கக்கூடிய ஒன்றை கொண்டாந்து இங்கே போட்டால் விளையுமா? அது விளையாது. அப்படின்னா எந்த மண்ணில் எது விளையுதோ அந்த பொருளை சாப்பிடுவது தான் உடம்புக்கு நல்லது. சுருக்கமாக சொன்னால் நம்ம உடம்புக்கு நல்லது என்ன? நம்ம மண்ணில் விளைகிறத சாப்பிடுவோம். பிரச்சனை என்னன்னா, நம்ம மண்ணில் விளைகிறதையே இப்போ அவங்க காலையில் என்ன செய்கிறான், கலாக்ஸ்ன்னு ஒன்று கொடுக்குறான். அதிகாலையில் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சோளம் இருக்குது பாருங்க, சோளம், இன்னும் சில விஷயங்கள் எல்லாம், ராகி இந்த வகைரா தொகைராவெல்லாம் அவங்க மிஷினில் போட்டு என்னத்தையும் கலந்து ஒரு பெரிய பையில் போட்டு கொடுத்துட்றான். அதை நம்ம என்ன நேரமாக வேணும்னாலும் அதை போட, காலை பொழுதில் போட, ஒரு அதில் வேறு இன்னும் சேர்மானம் சேர்க்கலாம், பழங்கள் சில சேர்த்துக்கலாம், வாழைப்பழம் அதெல்லாம் சேர்த்து நம்ம விருப்பப்படி பாலை ஊற்றிக்கிட்டு நல்லா சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டோம்னா அதோட கூட ஒரு முட்டை இல்லை 2 முட்டை சாப்பிட்டோம்னா முடிச்சு, காலை பசி தீர்ந்து போச்சு. அங்கே நம்ம ஊரில் இந்த சோளம், கம்பு, கேப்பை இதெல்லாம் இருக்கே, இதை நம்ம ஊர் சயின்டிஸ்ட்டுக்கு ஏதாவது செய்யப்படாதா? நான் பல நாளாக நினைப்பேன். சரி, நான் அவங்களுக்கு இருக்கிற புத்தி தானே, அதை விட நமக்கு புத்தி நல்லா இருக்குமே, இது ஏதாவது செஞ்சிடக்கூடாதா? செஞ்சு காலையில் இதை பாலில் போட்டு சாப்பிடுங்கடா அப்படின்னா நம்மளும் சாப்பிடலாம்ல. செய்கிறது இல்லை. அவன் என்ன செஞ்சிட்டான்னா, அவன் ஊருக்கு அடிக்கடி சமையல் பண்ண முடியாது அந்த வெயில், அந்த பனியில்.
அதனால் அவன் என்ன செஞ்சிட்டான், என்னையா இந்த இது இருக்கு பாருங்க, இந்த தோசை மாதிரி, என்னது சப்பாத்தியை பெருசாக இம்புட்டு வச்சு அடுக்கி வச்சிருக்காங்க. அதை பூரா வாங்கி இதுக்குள்ளே போட்டிருக்கான். சூடாக்கி சாப்பிட்றாங்க அந்த ஊரில். இப்போ அது மட்டும் தானே சூடாக்கி சாப்பிட்றான், எதுனாலும் சரி சூடாக்கி சாப்பிட்றான். சமைக்கிறது இல்லை. நம்ம ஆளுங்க தான் போய் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொட்டி, இந்த பர்கரு, இந்த டுக்கு டும்மா, கப்பு கம்மா அப்படின்னு என்னத்தையாவது போட்டு அவன் பாட்டுக்கு நிம்மதியாக சாப்பிட்றான். நம்ம ஊரில் எதையுமே பக்குவமாக செஞ்சு ஒரு களி செய்கிறதுனா கூட, நீங்கள்லாம் அந்த காலத்துலங்க இந்த உளுந்தங்களி அப்படி செய்வாங்க. உளுந்தங்களி வீடுகளில் பிரமாதமாக செய்வாங்க. அதை சுட வட்டியில் போட்டு அப்படி நடுவில் போட்டு அதில் குழியை வெட்டி அதுக்குள்ள சேர்மானங்களை போட்டு இந்த 2 விரலை வச்சு அந்த ஓரத்தை அப்படி ஒரு வளாவி சுடும் அது வளாவி அதை பிடிச்சுட்டா அப்படி சாப்பிட்றதுக்கு இருக்க ஈடு இருக்கு பாருங்க, கிடையாதுயா. நம்ம ஊர் சாப்பாட்டுக்கு ஒரு தனி ருசி இருக்குயா. நம்ம மண்ணில் என்ன நமக்கு வச்சுன்னா நம்ம மக்களுக்கு அதை இன்னும் பகிர சொல்லித்தரல. நம்ம மக்களுக்கு அதை சொல்லித்தரணும். அதை இந்த சாதி சங்கங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சண்டை போடத்தான் சொல்லித்தர்றான். சாதி சங்கங்களில் வச்சு இதை மக்கள் மத்தியில் என்னென்ன செய்யுங்க, இது தாய்மார்களை கூப்பிட்டு பெண்கள் சங்கம்னு வச்சு இது சொல்லிக் கொடுக்குறாங்களே, அதை சொல்லிக் கொடுத்து அதுக்கு முன்னேறதுக்கான சம்பாதிக்கிறதுக்கான வழியெல்லாம் செஞ்சு போடியான ஆள் கிடையாது. அதை விடுங்க, நம்ம ஊரில் விளையக்கூடிய இந்த தோட்ட கீரைகள் இருக்கு பாருங்க, எனக்கு தெரிய ஒரு 28 வகை கீரை இருக்கு. இந்த கீரைகள்லாம் சாதாரண பூமியில் அது வாட்டு கிடையாது வருது. இந்த கீரை என்ன கீரைன்னே தெரியல நமக்கு. மணத்தக்காளி கீரைன்னா மணத்தக்காளின்னா அவன் என்ன வச்சுக்கிறான், அது எப்படிங்க இருக்கும்? நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், கோதுமை பற்றி சொல்லிக்கிறோம், அமெரிக்காவை பற்றி சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம ஊரில் என்னடா விளையுது, அது என்ன குணம், அதுக்கு அதை எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரி மணத்தக்காளியில் சூப்பு வச்சு சாப்பிட்டா குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். வேற சூப்பு அங்கங்கே போக வேண்டியதில்லை, சூட்டை தணிக்கும் அது. இப்போ எத்தனை வகையாக இருக்குது சூப்பு போடுறதுக்கு. முருங்கைக்கீரையில் சூப் போடுங்க, முருங்கைக்கீரை சூப்பு, இப்படி பல வகை சூப்புகள் போடுறது. சரி, உணவுக்கும் பல வகையாக செய்கிறதுக்கு நம்ம கிளவி, நம்ம பாட்டி மூதாதை இருக்காளே, அவ எந்த வகையான பேட்டர்ன் ரைட்டு அது வாங்காமல் என்னென்ன பலகாரமே செஞ்சு கொடுத்துருக்கா. நமக்கு 1-2 செஞ்சு கொடுத்துருக்கா. அதிர்ச மாவை களவாண்டி தீப்போம்ல, அதிர்சம் சொல்ற பார்த்தீங்களா, அந்த மாவில் அதை களவாண்டு அதை பைக்குள்ள வச்சுக்கிட்டு அது எலி கடிச்சு பையில என்னென்ன மாதிரி எத்தனை ருசியாது. ஆனால் நம்ம ஊர் சாப்பாட்டை தொடர்ந்து குறிப்பாக பழைய சோறு இப்போ கொங்கு மாவட்டத்தில் பூரா வந்துருச்சு. அது கொங்கு மாவட்டங்களில் வீதிகள்லேயே விற்கிறாங்க. நம்ம மாவட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. பழைய சோறு வருது, கூழ் வருது, இந்த இது இன்னும் என்ன சில இது இருக்கு, இந்த இல்லை சாப்பிட்றதுக்கு பருத்திப்பால். இந்த பருத்திப்பால் இருக்கே, அது நெஞ்சு சளியை எடுத்துரும். அதெல்லாம் நம்ம ஊர் விவகாரம். இப்போ எத்தனை வகையாக நம்மக்கிட்ட இருக்கு, அதையெல்லாம் செய்ய பழகணும். நம்ம தாய்மார்களுக்கு அது தெரியலை. தெரிஞ்சு போனால் அதை செய்வதற்கான நேரம் இல்லை. இப்போ நம்ம வீடுகளில் எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போயிடுச்சு. இப்போ என்ன செய்யுங்க, எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போன ஒருபாடு அது செய்யுது, நீ கொஞ்சம் நேரம் உட்காரு, நீ செய் அப்படின்னு கேட்குது. நம்மளால முடியல. அது இப்போ இருவருமாக உட்காந்து நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடுங்க. அதே நேரத்தில் உலகம் முழுக்க யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லிட்டோம். என்றைக்கோ ஒரு நாளைக்கு போய்
அதை ருசி பார்க்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அது தள்ள முடியாது. ஏன், எத்தனையோ வெளிநாட்டு விவகாரத்தை நம்ம வாங்கி வச்சுருக்கோம், வெளிநாட்டு கல்வியை வாங்கி வச்சுருக்கோம். என்னைக்கு நம்ம பாட்டம் போட்டோம் இப்படி சேரில் உட்காந்தான், தரையில் தானே உட்காந்துருந்தான். அவன் தரையில் உட்காந்துருந்தான், நம்மளும் தரையிலே உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? ராஜா ஒருத்தன் தான் சிங்காசனத்தில் இருந்தான், மற்றாலாம் மற்ற அவன் அமைச்சரவையில் கொஞ்சம் உட்காந்துருப்பான். நம்ம வீடுகளில் எனக்கு தெரியும், இங்கே முக்காலின்னு ஒன்று இருக்குமுங்க. அந்த முக்காலியை கட்டில் தடுக்கு, இந்த தடுக்கு இருக்கு, அந்த தடுக்கை போட்டு அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அதில் உட்காந்து சாப்பிட்டதுனால நம்ம கால் பலமாக இருந்துச்சு. சமணம் கூட்டிக்கிட்டே இருந்தோம், ரொம்ப நாள் சமணம் கூட்டினோம். இப்போ பாருங்க, சமணம் கூட்டுங்க பார்ப்போம். உட்காருங்க, கீழே உட்கார்ந்தாங்க, முடியலையே. அவனை எவ்வளவு நெருக்கடி இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் நம்ம பாரம்பரியத்தை விட்டு விடாதீர்கள், தொடருங்கள். அதே நேரத்தில் இதை போய் எப்போதாவது சரி கிரில் சிக்கன்னு சொல்கிறானே, இது என்னதானே செய்கிறாங்க, அது என்ன சவர்மாவா? சவர்மா. ஒரு நாளைக்கு அதை சமைச்சு பார்த்துட்டு தூ அப்படி துப்பிட்டாது வாங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்களே, களவும் கற்றுமரன்னு இருக்கான். சரி, இந்த சாப்பாடை தான் சாப்பிட்டு பார்த்து விட்டுருவோமே, அதனால ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ இதில் மைசூர் பாக்கு நம்ம சாப்பிடாமையா இருக்கோம் சொல்லுங்க? மைசூர் பாக்கு வச்சு, அது சில ஸ்வீட் கடைகள்லேருந்து மைசூர் பாக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. பார்த்தா நம்ம பையில உட்காந்துக்கிட்டு உருகினாக மைசூர் பாக்கே வச்சுக்கிட்டு அடே இருக்கட்டும்டானா, அவ்வளோதான். ஒரே நாள் ஒரு பெட்டியே காலி பண்ணுறாங்க. அதனால் அதையும் தொட்டு பாருங்க, சுவைத்து பாருங்க. வாழ்க்கை இனிதாக அமையணும், நோயில்லாமல் அமையணும், நாம் நெடுங்காலம் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மண்ணுக்கு நம்மால் ஏதாவது ஆக வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்காக மட்டுமே ஆக வேண்டும் என்று வாழாதீர்கள். பிள்ளைகளுக்காகவும் நாம் வாழ வேண்டும். இந்த மண்ணுக்காக, நம்மை தந்த இந்த மண்ணுக்காக நாம் ஏதாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். நான் நம்புகிற இறைவன் உங்களுக்கு எல்லா வகைகளிலும் அந்த ஞானத்தையும் அந்த பலத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.